ينصرون الله ورسوله أولئك هم الصادقون والذين تبوأوا الدار والإيمان من قبلهم يحبون من هاجر إليهم ولا يجدون في صدورهم حاجة مما أوتوا ويؤثرون على أنفسهم ولو كان بهم خصاصة ومن يوق شح نفسه فأولئك هم المفلحون والذين جاءوا من بعدهم يقولون ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم لا تسبوا أصحابي فوالذي نفسي بيده لو أنفق أحدكم مثل أحد ذهبا ما بلغ مد أحدهم ولا نصيفه رواه البخاري. وقال النبي صلى الله عليه وسلم الله الله في أصحابي لا تتخذوهم غرضا من بعدي ومن أحبهم فبحبي أحبهم ومن أبغضهم فببغضي أبغضهم رواه الترمذي. صدق رسول الله صلى الله عليه وسلم. எங்கட தீன் என்றது சஹாபாக்கள். தீன் என்றது சொல்றேன் சஹாபாக்கள். தீனுல் இஸ்லாம் என்றா அது சஹாபாக்கள். சஹாபாக்கள் இல்லாம இந்த தீன் இல்லை. சஹாபாக்கள் இல்லாம இந்த தீன் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று ஸலவாத் சொல்றோமே, ஏன் சொல்றோம்? ஏன் சொல்லுங்க பாப்போம். ரசூலுல்லாஹ்ன்ற அர்த்தம் என்ன? என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய தூதர். அவருடைய பேர் என்ன? முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் என்று யார் சொன்னார்? சொல்லுங்க பாப்போம். யார் சொன்னார்? யாரு? குர்ஆன்ல யார் சொன்னாங்க? குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொன்னேன். அல்லாஹ் தஆலா குர்ஆன் என்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இறக்கினது யார் சொன்னாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை விட்டும் கொஞ்சம் சஹாபாக்களை கலட்டி எடுங்க. அப்படித்தானே ஆசை எல்லாருக்கும். எல்லாரும் அவங்கவுங்க தானே எல்லாம். சஹாபியும் தேவையில்லை, இமாமும் தேவையில்லை, யாரும் தேவையில்லை. அப்படித்தானே இப்ப இல்லையா? அப்படி சொல்லலையா? அவங்க சொல்றலையா? சொல்றாங்க, இல்லைன்னா சொல்லாம சொல்றாங்க. சொல்றாங்க, இல்லைண்டா சொல்லாம சொல்றாங்க. நான் கேட்கிறேன், கொஞ்ச நேரத்துக்கு சஹாபாக்களை ஓரமாக்கி வைங்களே. சொல்லுங்களேன், முஹம்மது என்றவர் யார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுங்க பாப்போம். யாரு? எங்க பதில் ஒண்ணு காணும். சொல்லுங்க பாப்போம்.
பதில் சொல்லுங்க. இது சும்மா இல்ல உங்களை மாஷரம் ஓதி இமாம் குத்பாவை போல மௌனமா இருங்கன்னு சொல்லு சொன்னா யாருக்கு சொன்னா இல்ல பேசல சொல்லுங்க பாப்போம். சஹாபாக்கள் இல்லாம தெரியாதுன்னு சொல்றீங்க அப்படியா? சஹாபாக்கள் சொல்றது தெரியாது. வேற இன்னைக்கு எல்லாம் கருத்து சொல்றதானே, கருத்து சொல்ல அவர் ஒன்று சொல்றேன் இவர் ஒன்று சொல்றேன். இப்ப கருத்து சொல்லுவானே சஹாபாக்களை கொஞ்சம் ஓரமாக்கி வச்சுட்டு முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருன்னு சொல்லுவோம். அவரு எங்க பிறந்தாருன்னு சொல்லுவோம். அப்படியாவது சொல்லுமா எங்க பிறந்தார்? பிறக்க முன்னால வாப்பா வஃபாத் ஆயிட்டாங்க. பிறகு 6 வருஷத்துல உம்மா வஃபாத் ஆயிட்டாங்கன்னு சொல்லுவீங்களே, இது எதையாவது வந்து சொல்லிருமா? ஞாபகம் இல்லைண்டா அவ்வளவு ஆதாரம் அசரீதமான சட்டங்கள் அப்படிதான் பார்க்கணும். சஹாபாக்கள் இல்லாம முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருன்னு சொல்றேன்டா என்ன பார்க்கணும்? சேட்டலைட் வீடியோ இந்த காலத்துல ஏதாவது உங்களோட முன்னோர்கள் அனுப்பி வச்சு ஏற்கனவே சேட்டலைட் அது வீடியோ பண்ணி வச்சுக்கோ உங்களுக்கு சொல்லி தரத்துக்கு இருக்குதோ? ஹல் அண்டக்கும் மின் இல்மின் ஃபதுக்ரிஜூஹு லனா, உங்களுக்கு ஏதாவது கூடுதலா இல்மின்னா எங்களுக்கு தாங்க, நாங்கள் எடுத்துக்கொள்வோம். சொல்லுங்க பாப்பா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாக கொள்ள குர்ஆன் எங்க இருந்துச்சு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாக கொள்ள குர்ஆன் எங்க இருந்துச்சு? சஹாபாக்கள் உள்ளங்கள். பல் ஹிய ஆயாத்தும் பய்யினாத்தும் ஃபீ சுதூரில் லதீன ஊத்துல் இல்ம், இல்மு கொடுக்கப்பட்ட சஹாபாக்களோட உள்ளங்கள் இருந்துச்சுன்னு குர்ஆன்ல அல்லாஹ் தஆலாவே சொல்றான். பரிபூர்ணமான குர்ஆன் எங்கேயுமே ஏடுகள் இருக்கல. விளங்குறீங்களா? நான் கேட்கிறேன், சஹாபாக்களோட உள்ளங்கள் இருந்த குர்ஆன ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்துல புத்தகத்துல கொண்டாங்க. இல்லைங்களா? சஹாபாக்கள் உள்ளங்கள் இருந்த குர்ஆன அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்துல எங்க கொண்டாங்க? நாங்க பார்க்கக்கூடிய கிதாபுல கொண்டாங்க. அதுக்கு பின்னால உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட ஆட்சி காலத்துல 80 பிரதிகள் ஆக்கி தண்ட ஆட்சிக்கு கீழால் உள்ள எல்லா கவர்னர்களுக்கும் விநியோகம் செஞ்சாங்க. நான் கேட்கிறேன், குர்ஆன் புத்தகத்துக்கு வந்துச்சு எங்க இருந்து? சஹாபாக்கள் உள்ளங்கள்ல இருந்து. இப்ப சஹாபாக்களை நீக்குங்க பாப்பா, உம்மத்தை விட்டும். குர்ஆன் எங்க? எப்படி வரும்? எப்படி அது குர்ஆனும் உம்மத்துல சஹாபாக்களுக்கு எந்த ஒரு ஸ்தானமும் இல்லை என்று விட்டுட்டா? சொல்லுங்க பாப்போம், குர்ஆன் எங்க? விளங்குறீங்களா நான் பேசுறது? ஹதீஸ் என்றா என்ன? ஹதீஸ் என்றா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களோட சொல் செயல் அங்கீகாரம் என்று சொல்லுவீங்களே. அக்வாலுஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அஃஆலுஹு வ தக்ரீராத்துஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லண்டா சொல்லண்டா சஹாபாக்கள் கேட்டவை. சொல்லண்டா சஹாபாக்கள் கேட்டவை. செயலண்டா சஹாபாக்கள் பார்த்தவை. அங்கீகாரம் ரெண்டும். சுருங்க சொல்றதா இருந்தா ஹதீஸ் என்றா சஹாபாக்கள்
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து கேட்டவையும் பார்த்தவையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை சஹாபாக்கள்ல யாருமே கேட்கல அறிவிக்கப்படுமா? விலங்குதான் நான் பேசுறது. அறிவிக்கப்படுமா? நபிகள் ஸல்லல்லாஹு ஒரு செயல் சஹாபாக்கள் யாருமே காணல, ஹதீஸா வருமா? அப்ப சொல்லுங்க, குர்ஆன் என்றா சஹாபாக்கள் உள்ளங்கள்ல இருந்து வந்தது, ஹதீஸ் என்றா சஹாபாக்கள் பார்த்தவையும் கேட்டவையும். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர் சஹாபாக்களால் நமக்கு தரப்பட்ட ரசூல். அவருக்கு எந்த வர்ணனையை சஹாபாக்கள் கொடுத்தார்களோ அதுதான் அவருக்குரிய வர்ணனை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கு சஹாபாக்கள் எந்த வர்ணனையை கொடுத்தாங்களோ சொல்லுங்க, அவரு தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அத நான் ஆரம்பத்தில் சொன்னேன், எங்கட தீனே சஹாபாக்கள் தான். எங்கட தீனே சொல்லுங்க சஹாபாக்கள் தான். இதனாலதான் ஹஜரத் அபூ ஸுர்அத்துர் ராஸி ரஹிமஹுல்லாஹ் அன்றைக்கே சொல்லி வச்சாங்க. இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் அல் இஸாபா ஃபீ தம்யீஸ் ஸஹாபாவுடைய ஆரம்பத்திலே எழுதுறாங்க, யாராவது ஒரு சஹாபிய குறையா கண்டான்டா, ஒரு சஹாபிய மன் அன்கஸ அஹதம் மின் அஸ்ஹாபின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஅலம் அன்னஹு ஸிந்தீக். யாராவது ஒரே ஒரு சஹாபிய தவறா பார்த்தானடா விளங்கிக்கோங்க, அவன் ஒரு நாஸ்திகன் என்பதாக. وذلك أن الرسول حق والقرآن حق وما جاء به حق. ஏன் தெரியுமா? அந்த சஹாபாக்களுடைய மகத்துவம் பேணப்படுவதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹக் என்பதற்கு ஆதாரம். வல் குர்ஆன் ஹக், குர்ஆன் ஹக் என்பதற்கு ஆதாரம். وما جاء به حق. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவைகளை எல்லாம் கொண்டு வந்தார்களோ அவைகள் எல்லாம் ஹக் என்பதற்குரிய ஆதாரமே, என்பதற்குரிய அடிப்படையே சஹாபாக்கள்ல தான் தங்கி இருக்குது. சொல்லிட்டு தொடர்ந்து சொல்றாங்க, அவன் நாடுவதெல்லாம் இன்னமா யுரீது, அவன் நாடுவதெல்லாம், யாரு சஹாபிய குறகான்றானோ ஒரு சஹாபிய, அவன் நாடுவதெல்லாம் இந்த உம்மத்துடைய சாட்சிகளை கொச்சப்படுத்துவதை தான் என்று சொல்றான். அவங்கதான் சஹாபாக்கள். இதனாலதான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சஹாபாக்களை எவ்வளவு புகழ்ந்தானோ அவ்வளோ யாரையும் புகழல்ல. ஏழுண்டா வாங்க நான் பேசுறேன் உங்களோட முன்னால உட்கார்ந்து 700க்கு மேற்பட்ட குர்ஆன் ஆயத்துகள் இருக்குது சஹாபாக்களை புகழ்ற ஆயத்துகள். எவ்வளோ ஆயத்? 700க்கு மேல குர்ஆனுடைய ஆயத்துகள் இருக்குது சஹாபாக்களை புகழ்ற ஆயத்துகள். அந்த அளவு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல யாரையும் புகழல்ல என்று சொல்றேன். சஹாபாக்கள் எப்படி புகழப்பட்டாங்களோ உலக வரலாற்றில் எந்த ஒரு மனிதரும் புகழப்படல. நாங்க ஏதாவது ஒன்று செஞ்சுட்டா, ஏதாவது ஒரு நல்ல காரியம் செஞ்சா அந்த நல்ல காரியம் கபூலா இல்லையான்னு எங்களுக்கு தெரியுமா? எங்களுக்கு தெரியாது. ஆனா சஹாபாக்கள் நற்கிரிகைகள் அனைத்தையும்
அல்லாஹ் தஆலா எப்படி புகழ்றான்டா அது அண்டையோட கபூல் ஆகிட்டு. அவங்கதான் சஹாபாக்கள். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு 3 நாள் தொடர்ந்து நோன்பு வச்சாங்க. நாங்க எல்லாம் கேட்கிறோமே அந்த சம்பவம். தன்னை புள்ளைக்கு நோய்வாய்ப்பட்ட நேரத்துல நேர்ச்ச 3 நோன்புட்டே இருந்தாங்க. அலி பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹுமா 2 பேரும் நோன்பு வச்சாங்க. முதலாவது நாள் நோன்பு திறக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு தண்ணி இழுத்து யஹூதி கிட்ட கூலி வேலை செஞ்சு கொண்டு கொடுத்தாங்க கொஞ்சம் கோதுமைய. அந்த கோதுமைய திருக கல்ல போட்டு அரைச்சி மாவாக்கி அதால ரொட்டி சுட்டு ரொட்டி தயாரா இருக்கு. எங்கட ரொட்டி மாதிரி இல்ல. நாங்க ரொட்டி சுடுறோம்னா என்னது 2 கிலோ மாவு வாங்கிட்டு வந்தாச்சு கொடுத்தாச்சு அது ரொட்டியா வெளியே வரும். இன்னைக்கு அதுவும் இல்ல, ரெடிமேட் ரொட்டி கடையில. சஹாபி தண்ணியை இழுத்து என்ன செய்யறார், கோதுமைய வாங்கி கொண்டு வந்து கொடுக்கிறார். அந்த கோதுமைய திரு கல்லுல போட்டு அரைச்சி மாவாக்கி, மா வாங்குறதுக்கு இல்ல, மா அரைச்சி எடுக்கணும். அதுக்கு பிறகு அதால செஞ்சு ரொட்டி சுட்டு சாப்பாட்டுக்கு வச்சு இருக்கிறது. முதலாவது நாள் நோன்பு துறக்கிற நேரத்துல ஒரு மிஸ்கீன் வந்து யாசகம் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதருடைய குடும்பத்தார்களே, அல்லாஹ்வுக்காக வேண்டி எங்களுக்கு சாப்பாடு தாங்க. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு புள்ளைகளுக்குள்ள சாப்பாடை விட்டுட்டு மற்ற சாப்பாடு அப்படியே கொடுத்து அனுப்பினாங்க. 2வது நாள் ஒரு அநாத வந்து அதே வார்த்தையை சொல்றாரு நோன்பு துறக்கிற நேரத்துல, கொடுத்து அனுப்பினாங்க. 3வது நாள் ஒரு சிறை கைதி வந்து கேட்கிறாங்க, கொடுத்து அனுப்பி. 3 நாளும் பட்டினில, சாரும் இல்ல முன்னந்தியும் இல்ல. நாங்க தான் ஒரு நோம்பு பிடிக்கிறேன்டா துறக்கிறேன்டா முழு துணியாவுக்கும் தெரியும், கடைக்காரனுக்கும் தெரியும் நோம்பு பட்டி வருது. நோம்புக்கு தான் கூட திங்குற. ஆக கூட திங்கிறப்ப சொல்லுங்க, எப்ப நோம்பு காலத்து பள்ளியாலையும் அரிசி கொடுத்து போதாம கடையாலையும் எடுத்து, பழத்துரு கடையிலையும் சாமான் எடுத்து, தயிர்காரன்ட்டையும் சாமான் எடுத்து, பெலிக்கப்பாலையும் புழிஞ்சு, முலாங்கப்பாலையும் புழிஞ்சு, உள்ள எல்லாத்தையும் மொத்தம் எதுக்கு? அவர் நோம்பு, அவர் நோம்பு. எல்லாருக்கும் தெரியும் இவர் நோம்புன்னு. அதற்கு தலைவர்களான 3 நாள பட்டினி. அதற்கு பாத்தி மாறுதல்லாவோட யாருக்கும் தெரியும், யாருக்குமே தெரியாது. அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட சொல்லவும் இல்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் தஆலா இந்த ரகசியத்தை பகிரங்கப்படுத்துறான் குர்ஆன்ல. எங்க? குர்ஆன்ல கியாமத் வரைக்கும் ஓதுற குர்ஆன்ல. வயுத்அமூன الطعام على حبه, அல்லாஹ்வுடைய அன்பால அவங்க சாப்பாடு கொடுக்குறாங்க. இதால சாப்பாடு அல்லாஹ்வுடைய அன்பால, அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுக்குறாங்க. மிஸ்கீனன் வ யதீமன் வ அஸீரா. இந்த ஆயத்து வேற யாருக்கும் சொந்தமா இதான் மீக்க அல்லாஹ் ஒவ்வொருத்தரையும் பேரை சொல்றான். மிஸ்கீனன் முதலாவது நாள் மிஸ்கீனு, வ யதீமன் 2வது நாள் அநாதைக்கு, வ அஸீரா 3வது நாள் சிறை கைதிக்கு சாப்பாடு கொடுத்துட்டு சொல்றாங்க, இன்னமா நுத்இமுகும் லிவஜ்ஹில்லாஹ், நாங்க உங்களுக்கு சாப்பாடு தாரோம் அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காக. லா நுரீது மின்கும் ஜஸாஅ வலா ஷுகூரா, உங்களிடத்துல நாங்க நன்றிய வழி பார்க்கறையும் இல்ல, கூலிய வழி பார்க்கறையும் இல்ல. உங்களோட ஜஸாக்கல்லாவும் வேணும், எடுத்துட்டு போங்க. இப்படி சாப்பாடு கொடுத்தாங்க என்று சஹாபாக்களை பத்தி குர்ஆன் சொல்லுது. சஹாபாக்கள் ஹிஜ்ரத் செஞ்சாங்க மக்காவுக்கு மதீனாவுக்கு. மக்கா சொந்த பூமி விட்டுட்டு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சாங்க. ஏன் செஞ்சாங்க? ஏன் செஞ்சாங்க? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க, விஷயங்களை வச்சாங்க, இஸ்லாத்தை கபூல் செஞ்சாங்க. ஆனா ஊரை விட்டு வெளியேறவங்க கொள்ள கொஞ்சம் மனசுக்கு பாரமா, வெறுப்போட, வேண்டா வறுப்போட வெளியாகினாங்க. அப்படியா? அப்படியா? சஹாபாக்களை
ரெண்டு முகத்துக்காரர் என்று சொல்லி வர்ணிக்கிறான். நஊது பில்லாஹ் சும்ம நஊது பில்லாஹ். அந்த நாவுகளை விட்டும் அல்லாஹ் எங்களை பாதுகாப்பானா. ஒரு சஹாபியிட மேல தப்பென வச்சு சொர்க்கம் போயிலும் கொண்டு யாரும் நினைக்குவான். எத்தனை பேர் மேல? எத்தனை பேர்ல? ஒரே ஒரு சஹாபியிட மேல தப்பென வச்சு சொர்க்கம் போயிலும் கொண்டு யாரும் நினைக்குவான். சஹாபாக்கள் ஹிஜ்ரத் செஞ்சாங்க, உள்ளத்தால ஹிஜ்ரத் செஞ்சாங்க, அன்போட ஹிஜ்ரத் செஞ்சாங்க. அவ்வளவு கஷ்டங்களையும் தாங்கி கொண்டாங்க, மஹப்பத்தோட இன்பமா ரத்தத்தை பறி கொடுத்தாங்க, உயிரை கொடுக்கிறாங்க இன்பத்தோட. உயிரை கொடுக்கிறாங்க எப்படி? எப்படி உயிர் கொடுத்தாங்க சொல்லுங்க. நெருப்போடையா இன்பமா உயிர் கொடுத்தாங்க. கடைசி நேரத்துல தந்த உயிரை இழக்க கொள்ள சொல்றாரு, காபாவுடைய ரப்பின் மீது ஆணையாக நான் வெற்றி அடைஞ்சிட்டேன். அது என்ன வெற்றி என்று கேட்டு இஸ்லாத்துக்கு வருவாங்க. அது என்ன வெற்றி என்று கேட்டு காபிர்கள் இஸ்லாத்துக்கு வருவாங்க. அப்படியான பேச்சு, இன்பமான வார்த்தைகள். ஹஜ்ரத் குபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை கொண்டு போய் தூக்கு மரத்தில் ஏத்த போறாங்க. மக்கால இருந்து வெளியே எடுத்து மினாவுக்கு கொண்டு போறாங்க. கொண்டு போய் தூக்குல ஏத்துறதுக்கு, தூக்குல கழுத்துல கவுத்த போட்டு கட்டி தூக்குறதுக்கு. அபூ சுஃபியான் கேட்டார், உங்களோட இடத்துல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை கொண்டு வச்சுட்டு உங்களை வீட்டுக்கு அனுப்பி விடவான்னு கேட்டார். ஹஜ்ரத் குபைப் ரலியல்லாஹு அன்ஹு அந்த ஆத்திரம் எப்படின்னா சொன்னாங்க, وَقَدْ خَيَّرُونِي الْكُفْرَ وَالْمَوْتُ دُونَهُ وَقَدْ حَمَلَتْ عَيْنَايَ مِنْ غَيْرِ مَجْدَعٍ وَمَا لِي حَذَرُ الْمَوْتِ إِنِّي لَمَيِّتٌ وَلَكِنْ حَذَرِي جَحْمُ نَارٍ مُلَفَّعٍ فَلَسْتُ بِمُبْدٍ لِلْعَدُوِّ تَخَشَّعًا وَلَا جَدْعًا إِنِّي إِلَى اللَّهِ مَرْجَعِي. ஹஜ்ரத் குபைப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, எனக்கு குஃப்ர செய்ய சொல்றாங்க. வகத் கையருனில் குஃப்ர், எனக்கு இஷ்டம் கொடுக்கறாங்க, நான் ஒரு குஃப்ர்ல ஈடுபடுறேன். எதை குஃப்ர்ன்றாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோயில சேருற குஃப்ர்ன்றாங்க. வல் மௌத் தூனஹு, அதை விட எனக்கு மௌத் ஆகிறது எவ்வளவு நல்ல. இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் இந்த சம்பவத்தை பரிபூர்ணமா பதிவு செய்யறாங்க சஹீஹுல் புகாரில. சொன்னாங்க, وَقَدْ حَمَلَتْ عَيْنَايَ مِنْ غَيْرِ مَجْدَعٍ, என்னுடைய கண்கள்ல இருந்து கண்ணீர் வருது. இது உங்களோட கண்டு பயந்ததுக்காக வேண்டி இல்ல, மௌத்த கண்டு பயந்ததுக்காக வேண்டி இல்ல. وَمَا لِي حَذَرُ الْمَوْتِ, எனக்கு மௌத்துடைய பயமும் கிடையாது. إِنِّي لَمَيِّتٌ, நான் மௌத்தாகத்தான் போறேன் என்று எனக்கு தெரியும். وَلَكِنْ حَذَرِي جَحْمُ نَارٍ مُلَفَّعٍ, என்றாலும் என்னுடைய அந்த பயம் கொழுந்து வெட்டெறியும் நரக நெருப்பை கண்டுதான் சொல்லி சொன்னாங்க. ஃபலஸ்து பிமுப்தில் லில்அதுவி தகஷா, இந்த அல்லாஹ்வுடைய விரோதிகளை பார்த்து நான் பயந்தவன் இல்ல. வலா ஜதஅன் இன்னி இலல்லாஹி மர்ஜஇ, எந்த சந்தேகமும் இல்லாம நான் அல்லாஹ் கிட்ட நான் போறேன். இப்படியான இன்பமான வார்த்தைகளை படிச்சு 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 தூக்குல தொங்கினாங்க சஹாபாக்கள். மௌத்தானாங்க, இன்பமா மௌத்தானாங்க. உசுர கொடுத்தாங்க, இன்பமா உசுர கொடுத்தாங்க சஹாபாக்கள். இன்னைக்கு எங்ககிட்ட மஷ்ரூம் கொடுக்கறதுக்கு நாங்க ரெடி இல்லைன்னா வாழ்க்கை முழுக்க துனியாக்காக வேண்டிட்டான். நோக்கம் துனியா, பேச்சு துனியா, படித்தது துனியாவை, சின்ன குழந்தையில இருந்து துனியாக்காக வேண்டிதான் அவ்வளவு செஞ்சார். குஞ்சி குழந்தை காலத்துல பேக காலத்துல போட்டது என்னத்துக்கு போட்ட சொல்லுங்க பாப்போம். என்னத்துக்கு? அல்லாஹ் ரசூல் அடையவா, தீன் அடையவா, பக்குவம் பெறவா, பண்பாடு அடையவா, அல்லாஹ்வுடைய முஹப்பத்திலேயோ ஆகிராவுடைய முஹப்பத்திலேயோ என்ன முஹப்பத் உங்களை அலைய வச்சுட்டு என்னையும் உங்களையும் அலைய வச்ச முஹப்பத் என்ன முஹப்பத்
சஹாபாக்கள் அலைய வச்ச அவ்வளவும் அல்லாஹ்வுடைய அவன் தூதருடைய மஹப்பத். அப்ப முஹாஜிரீன்கள் மக்கால இருந்து மதீனாவுக்கு போறாங்க. இப்ப எப்படி போனாங்க? வேண்டாம் வெறுப்போட சோமையோட அடே இந்த மனுஷனை ஏற்றுக்கொண்டதுக்கு போறவங்களே ஊரை விட்டு விரட்டிட்டானோலே என்று சொன்னாங்களா? ஒரு நாளும் இல்ல. முஹாஜிரீன்கள் உள்ளத்துல என்ன இருந்துச்சுன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க. விளங்குறீங்களா? இந்த முனாஃபிக்குகள் சஹாபாக்களோட உள்ளங்களை நிஃபாக்குடைய உள்ளம் என்று சொல்ல நினைக்கிறானோலே, இதுக்கு அல்லாஹ் தஆலா அன்றைக்கே பதில் சொல்லி வச்சான். குர்ஆன் ஆயத்துல சொல்றான் சஹாபாக்கள் உள்ளங்கள்ல என்ன இருந்துச்சு. லில் ஃபுகராஇல் முஹாஜிரீன், அந்த ஏழை முஹாஜிரீன்களுக்கு அல்லாஹ் இடத்துல நிறைய வாக்குறுதிகள் இருக்குது. அவங்களுக்கு அவங்க செஞ்சதுக்கு கூலி அல்லாஹ் கொடுக்க போறான். அல்லதீனா உஹ்ரிஜு மின் தியாரிஹிம் வ அம்வாலிஹிம், அவர்கள் தன்னுடைய வீடுகளில் இருந்து பொருளாதாரத்தில் இருந்து விரட்டி அடிக்கப்பட்டார்கள். உஹ்ரிஜுண்டா வெளியேற்றப்பட்டார்கள். அல்லதீன உஹ்ரிஜு மின் தியாரிஹிம் வ அம்வாலிஹிம், அப்ப விரட்டி அடிக்கப்பட கொள்ள வெளியாக்கப்பட கொள்ள அவங்களோட உள்ளம் என்ன செஞ்சுச்சு என்று குர்ஆன் சொல்லுது. யப்தகூன ஃபضலம் மினல்லாஹி வ ரிضவானா, அல்லாஹ்வுடைய சிறப்பையும் அவனுடைய பொருத்தத்தையும் அவனுடைய அருளையும் தேடியவர்களாக வெளியானார்கள். உள்ளத்துல என்ன இருந்துச்சு குர்ஆன் சொல்லுது. அது மட்டும் இல்ல, வயன்சுரூனல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹ்வுக்கும் அவன் தூதருக்கும் உதவி செய்தவர்களாக வெளியானார்கள். உலாயிக ஹுமுஸ் ஸாதிகூன், அவர்கள் தான் உண்மையாளர்கள் என்று குர்ஆன் சொல்லுது. அவர்கள் தான் உண்மையாளர்கள். சஹாபாக்களை குர்ஆன் உண்மையாளர்கள் என்று எப்படி சொல்றான் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல அந்த வார்த்தையில அந்த வாசகத்துல ஹஸ்ர் இருக்குது. உலமாக்களுக்கு விளங்கும். ஹஸ்ரண்டா உண்மையாளர்கள் என்பதை அவர்களுக்குள்ளால் மாத்திரம் அடைய வளைத்துக் கொள்ளும். அவர்களுக்கு வெளியால் உண்மையாளர்கள் கிடையாது. யாராவது உண்மையாளராக ஆகுவதானால் அவர் சஹாபியாகத்தான் ஆக வேண்டும். என்றால் சஹாபாக்களை பின்பற்றித்தான் உண்மையாளராக மாற முடியும். இல்லை என்றால் உண்மையாளராக மாற முடியாது. உலாயிக ஹுமுஸ் ஸாதிகூன், அவர்கள் தான் உண்மையாளர்கள். அவர்களை பின்பற்றி தான் உண்மையாளர்களா மாறலாம். அதுக்கு போற அல்லாஹ் தஆலா அன்சாரிகளை பத்தி சொல்றாங்க. யார பத்தி? முஹாஜிரீன்கள் மக்கால இருந்து வெளியாகி வந்தவங்க. அன்சாரிகள் யாரு? அவங்களுக்கு ஒதுங்கிறதுக்கு இடம் கொடுத்து, பொருளாதார வசதி செஞ்சு கொடுத்து, வியாபாரிகளுக்கு வியாபாரத்தை காட்டி, விவசாயிகளுக்கு விவசாயத்தை காட்டி, குடும்பங்கள் தங்குறதுக்கு இடம் கொடுத்து, வீடு கொடுத்து, குடும்பம் இல்லாதவங்களுக்கு குடும்பம் கொடுத்து, முழுதையும் கொடுத்தாங்க அந்த சஹாபாக்கள். அவங்களை பத்தி அல்லாஹ் தஆலா எப்படி சொல்றான்? வல்லதீன தபவ்வஉ الدار والஈமான, வல்லதீன தபவ்வஉ الدار والஈமான. அந்த அன்சாரிகள் எப்படிப்பட்டவங்கடா? மதீனாவை தன்னுடைய வதிவிடமாக ஆக்கிக் கொண்டவர்கள், ஈமானை வதிவிடமாக ஆக்கிக் கொண்டவர்கள் என்று குர்ஆன் சொல்லுது. அவங்களோட தங்குமிடமே வதிவிடமே என்ன? ஈமான். விளங்குறீங்களா? வதிவிடம் ஈமான் என்றா உதாரணமா மீன் மாலும் பிஷ் எங்க வாழும்? தண்ணீர். தண்ணீர் மீன்களுடைய வதிவிடம். விளங்கிச்சா? இந்த வதிவிடத்துக்குள்ளால போறதா இருந்த மனுஷன்
யார் மாதிரி போகணும்? மீன் மாதிரி தான் போகணும். இல்ல நான் நடந்து போவேன், எனக்கு 2 கால் தான் நீங்க செலவு, என்ன நான் நீரல்ல நடந்து தான் போவேன்னு போவானா? சரி ஏழுமா அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், ஈமான் சஹாபாக்களுடைய வதிவிடம் என்று. தண்ணி மீனுக்குரிய வதிவிடமா இருக்க கொள்ள தண்ணிக்குள்ளால மீன் மாதிரி தான் போகலாம் என்பது போல ஈமான் சஹாபாக்களுடைய வதிவிடமாக இருக்கும் பொழுது ஈமானுக்குள்ளால சஹாபாக்களாகித்தான் போகலாம். ஈமானுக்குள்ளால போறதா இருந்தா அவர் சஹாபிய மாறும், அவருடைய வாழ்க்கை சஹாபியா இருக்கணும், அவர் சஹாபாக்களை முழுமையா பின்பற்றணும், அவருடைய எண்ணம் சஹாபியுடைய எண்ணமா இருக்கணும், அவருடைய உடனடி பாவனை சஹாபியுடைய உடனடி பாவனையா மாறணும், அவருடைய உள்ளம் சஹாபியுடைய உள்ளம் பண்பட்டது போன்று பண்பற்றிருக்கணும். அப்பதான் அவர் மூமினா இருப்பார். வல்லதீன தபவ்வஉ الدار والஈமான், ஈமானை வதிவிடமாக ஆக்கிக் கொண்டவர்கள் அந்த மதீனாவில் வதிக்கக்கூடிய சஹாபாக்கள். அப்படி அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு சொல்றான், மின் قبلهم يحبون من هاجر اليهم, மக்காவுல இருந்து ஹிஜ்ரத் செஞ்சு வாரவங்க வர்றதுக்கு முன்னாலேயே அவர்களுடன் அன்பு பாராட்டினார்கள். இந்த மதீனா சொமையா எடுக்கல சஹாபாக்கள், மதீனாவாசிகள் மக்காவாசிகள என்னதான் எடுக்கல, சொமையா எடுக்கல, சந்தர்ப்பம் பார்த்திருக்கல அவங்கள வெட்டி விடுறதுக்கு. என்ன சொன்னாங்க, என்ன செஞ்சாங்க, வர்றதுக்கு முன்னாலேயே நேசித்தார்கள், எப்பொழுது வருவார்கள் என்ற அவாவுடன் இருந்தார்கள். من قبلهم يحبون من هاجر إليهم ولا يجدون في صدورهم حاجة مما أوتوا. அவங்க மதீனா வாசிகள் மக்கா வாசிகளுக்கு இவ்வளவு எல்லாம் செஞ்சாங்களே, எவ்வளவு செஞ்சாங்கண்டா தன்னிடத்துல எவ்வளவு இருக்குதோ அதுல அவங்களுக்கு தன்னுடைய தேவையை விடவும் அர்ப்பணமானவர்கள் சஹாபாக்கள். பின்னால் அல்லாஹ் தஆலா அது சொல்றான், இவ்வளவும் செஞ்ச சஹாபாக்களோட உள்ளத்துடைய நிலைமை என்ன என்றது அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி சொல்றான்டா, வலா யஜிதூன ஃபீ சுதூரிஹிம் ஹாஜத்தம் மிம்மா ஊது, அவர்கள் வாரி வழங்கியதை வைத்து அவர்களுடைய உள்ளங்களுக்குள்ளால் எந்த ஒரு தேவையையும் வைத்திருக்கவில்லை. உள்நோக்கம் இருக்கல சஹாபாக்கள், நாங்க இப்ப கொடுக்கிறோம் தான். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் மாதிரி ஆட்கள் வியாபாரத்துல கெட்டி காரணம் ஒரு நாளைக்கு வந்து மதீனால பெரிய கோடீஸ்வரன் ஆயின போறோம் எங்களுக்கு தருவாங்க என்று நினைக்கல சஹாபாக்கள். அப்படியான எண்ணம் உள்ளத்துல இருக்கல்ல என்றத குர்ஆன் சொல்லுது. அவருடைய உள்ளம் பரிசுத்தமான உள்ளம் என்றத குர்ஆன் நிறுவுது. இன்னைக்கு ஒரு 10 அனாதைகளை கொண்டு போட்டுக்கொண்டு என்ன செய்யற, தாருல் ஐத்தாம் செய்யற. என்னத்துக்கு போட்டோ புடிச்சு இங்கல போட்டோ அடிச்சு அங்கல போட்டோ அடிச்சு அந்த 10 100 மாதிரி காட்டி போயிட்டு துணியால் உள்ள பிள்ளைகள் எல்லாம் கொண்டாந்து அடிச்சு வச்சு போட்டோ அடிச்சு குவைட்டுக்கு அனுப்பணுமா? குவைட் தானே கூடுதலா ஃபண்ட் பண்ற. எதுக்கு? தாருல் ஐத்தாம் ஸ்ரீலங்கால ஓட்டுறா கூடுதலா குவைட் தான். குவைட்டுக்கு அனுப்பணுமா? உள்ள எல்லா நாட்டுக்கும் அனுப்பி டாக்குமெண்ட் செஞ்சு இவன் பொக்கட் நிறைக்கிற இந்த சதக்காவாதிகள் இருக்கிறாங்களே, இந்த பச்சை பொய் முனாஃபிக்குகள், இது மாதிரி சஹாபாக்கள் இருக்கல்ல. இது மாதிரி யாரு இருக்கல்ல? சஹாபாக்கள் இருக்கல்ல. சஹாபாக்கள் மக்காவாசிகள் ஹிஜ்ரத் செய்து வரும்பொழுது அந்த முஹாஜிரூன்களுக்கு அந்த அன்சாரிகள் செய்ததை வைத்து
கல்விலே ஒரு நோக்கம் கொண்டவர்களாக இருக்கவில்லை, எந்த ஒரு தேவையையும் உள்ளத்தில் வைத்திருக்கவில்லை என்று சஹாபாக்களை பரிசுத்தப்படுத்துகிறது குர்ஆன். وَلَا يَجِدُونَ فِي صُدُورِهِمْ حَاجَةً مِّمَّا أُوتُوا وَيُؤْثِرُونَ عَلَى أَنفُسِهِمْ وَلَوْ كَانَ بِهِمْ خَصَاصَةٌ. அவர்கள் அந்த முஹாஜிரீன்களுக்காக வேண்டிய அர்ப்பணமானார்கள், அவர்களுக்குமோ கஷ்டம் இருந்த நிலையில். எந்த நிலையில்? அவங்க கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு நல்ல நிலைமை இல்ல, மதீனாவாசிகளுக்கு கோடிக்கணக்கில் கொட்டி இருக்குதா இல்ல, அவங்களுக்கு தேவை இருக்குது 1000 ரூபாய்க்கு தேவை இருக்குது. சொல்லுங்க, 1000 ரூபாய் தேவை, தண்ட தேவையை பூர்த்தி செய்ய இருக்கிறது 100 ரூபாய். அதுதான் வலவுக்கான குர்ஆன் சொல்லுது. கடுமையான கஷ்டம் இருந்துச்சு அவங்களுக்கு. இருக்கிறது 100 ரூபாய், அந்த 100 ரூபாயையும் செலவழிக்கிறார் முஹாஜிரீன்களுக்கு. எப்படியான சதக்காவா இருக்கும் அது? எங்க ஏராவூர்ல உள்ள பெரிய பணக்காரன் 2 கோடி ரூபாய் கையில வச்சுக்கொண்டு 10,000 ரூபாய் செலவழிக்கிற சதக்கா இல்ல இது. அந்த சதக்கா இல்ல இது. நிறுவனங்களை ஓட்டிக்கொண்டு அவனுக்கும் இவனுக்கும் போட்டோ பிடிச்சு அனுப்பி, கடிதம் அனுப்பி, அக்கௌண்ட நிரப்பிக்கொண்டு 1 கோடி ரூபாய் வச்சுக்கொண்டு 1 லட்சம் ரூபாய் செலவழிக்கிற சதக்கா இல்ல இது. என்ன சதக்கா தெரியுமா? 1000 ரூபாய்க்கு சொந்த தேவை இருக்குது, உள்ளது செலவுக்கு 100 ரூபாய். அந்த 100 ரூபாவை செலவழிக்கிறார் யாருக்கு? யாருக்கு? முஹாஜிரீன்களுக்காக வேண்டி. விளங்குறீங்களா? ஒரு கூட்டத்துக்கு விளங்கல்ல, அந்த அங்க பார்த்துட்டீங்க பாருங்க, நல்ல பாருங்க, திரும்பி பாருங்க. இப்ப அங்க திரும்பி பார்த்து அந்த போறவங்க பார்க்கணும் நல்லா. என்ன பிரயோசனம் சொல்லவும்? அதை பார்த்து அவர் போனார், என்ன பிரயோசனம் உங்களுக்கு பார்த்து வந்தது சொல்லுங்க பாபம். என்ன கண்ட? என்ன காலம் சாரம் கொடுத்தீங்க சொல்லுங்க பாபம். அவர்களுக்குமோ கடுமையான கஷ்டம் இருக்கின்ற நிலையில் அவர்கள் பிறருக்கு அர்ப்பணமானார்கள், அந்த முஹாஜிரூன்களுக்கு அர்ப்பணமானார்கள். யாருடைய உள்ளத்தில் உள்ள கஞ்சத்தனம் நீங்குமோ அந்த செலவு செய்தவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்று குர்ஆன் சொல்லுது. அதுக்கு பின்னால் அல்லாஹ் தஆலா தொடர்ந்து சொல்றான், சஹாபாக்களுக்கு புறவு வந்தவங்க, முஃமின்களோட ஒவ்வொரு தபகாவும் வஃபாத்தானதுக்கு புறம் அதுக்கு புறவு வரக்கூடியவங்க எப்படி நடந்து கொள்ளணும் என்றதையும் குர்ஆன் அல்லாஹ் தஆலா தொடர்ந்து சொல்றான். வல்லதீன ஜாஉ மின் பஅதிஹிம், அவர்களுக்கு பின்னால் வந்தவர்கள், யகூலூன ரப்பனா ஃபிர் லனா வ லிஇஹ்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான், யா அல்லாஹ் எங்களையும் எங்களுக்கு முன்னால் ஈமானை கொண்டு முந்திவிட்ட அந்த சஹாபாக்களையும் அந்த முன்னோர்களையும் ஒவ்வொரு முஃமினையும் மன்னிப்பாயா. வலா தஜஅல் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனூ, எங்களுடைய உள்ளங்களுக்குள்ளால் எந்த ஒரு முஃமினை பற்றியும் எந்த ஒரு விசுவாசியை பற்றியும் எந்த ஒரு குரோதத்தையும் ஏற்படுத்தாதிருப்பாயாக. இந்த துஆ செய்யணும். இன்னைக்கு முஃமின்களுக்கு இடையில குரோதத்தை உண்டாக்குறது தானே நடக்குது. ஆரம்ப நாளையில இருந்து மஸ்ஜிதுகளா இருந்துச்சு, உம்மத் ஒன்றுபடுற இடமா இருந்துச்சு, உம்மத்துக்கு மஸ்ஜிதுக்கு வாரண்டா ஒரு சந்தோஷம் இருந்துச்சு, ரமலானுடைய காலத்தை காண்றண்டா ஒரு இன்பம் இருந்துச்சு. அந்த நாள் எப்படியான நாளண்டா, இந்த உம்மத்தை பிரித்த பிரிவினைவாதிகள் யாரும் சத்தம் போடாத காலம் அது. அப்படியான யாரும் இருக்கல்ல.
இது சாதாரணமா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் உள்ள கதை சொல்றேன், அதுக்கு மேலால் உள்ள கதை சொல்றேன். ஒரு 30-35 வருஷத்துக்கு முன்னால எந்த ஒரு கிளர்ச்சிவாதியும், எந்த ஒரு நவீனவாதியும், எந்த ஒரு பிரிவினைவாதியும் உம்மத்தை பிரிக்காம இருக்க கொள்ள இந்த உம்மத் மஸ்ஜிதுல தான் நிம்மதி அடைஞ்சாங்க, மஸ்ஜிதுல தான் சந்தோஷத்தை தேடினாங்க. கவலைகள் வந்தா மஸ்ஜிதை நோக்கி வருவாங்க. இப்படியான ஒரு உம்மத்தாக இருந்தவர்களை பிரிச்சு கூறு போட்டு சின்ன பின்னமாக்கினது யார்? யாருக்கு முன்னோர்கள் மீது வெறுப்பு இருந்துச்சோ, யார் மக்களோட உள்ளங்கள்ல ஈமான் கொண்ட மக்கள் மீது குரோதங்களை உருவாக்கினார்களோ. இன்னைக்கு யஹூதிய கண்ட கோபம் வாரல்ல, இன்னைக்கு காபிர கண்ட கோபம் வாரல்ல, இன்னைக்கு அந்நியர்கள் செய்யற ஷிர்க கண்டு கோபம் வாரல்ல. ஆனா இவருக்கு கோபம் வருது முஃமின கண்டு, முஃமினுடைய ஈமான கண்டு, முஃமினுடைய செயல்பாட்டை கண்டு கோபம் வருது இவருக்கு. ஆச்சரியம். அல்லாஹ் தஆலா சஹாபாக்களை புகழ்றான், கேளுங்க. வஅலமு அன்ன ஃபீக்கும் ரசூலல்லாஹ், அறிந்து கொள்ளுங்கள் உங்களிலே அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறார். யாரிலே? எங்களுடைய. இது யாரை பத்தி பேசுது? சஹாபாக்கள். உங்களிலே அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறார். லவ் யுதீஉக்கும் ஃபீ கஸீரின் மினல் அம்ரி லஅனித்தும், அதிகமான கர்மங்கள்ல ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு வழிபடுவார்களேயானால் நீங்கள் தான் கஷ்டப்படுவீர்கள். அல்லாஹ் தஆலா ஏன் இப்படி சொல்றான்? நேரடியா சொல்லல, நீங்க அவருக்கு வழிபடுங்க. இதுதான் இதனுடைய மக்சத். இந்த இவ்வளோ பெரிய வார்த்தையுடைய நோக்கம் அவ்வளவுதான். என்ன? சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வழிபடணும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு வழிபடக்கூடாது என்கிறத இவ்வளவு சுத்தி அதிகமான கர்மங்கள்ல ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு வழிபடுவார்களே ஆனால் நீங்கள் தான் கஷ்டப்படுவீர்கள். ஏனென்றா சஹாபாக்கள் என்றைக்குமே வழிபடுறவங்க, மாறுபாடுன்றது சஹாபாக்கள்ல இல்ல. வழிபடுற ஒரு கூட்டத்தை பார்த்து நீங்க வழிபடுங்க என்று சொன்னா அந்த கூட்டம் தடுமாறுமா இல்லையா? வழிபடுற ஒரு கூட்டத்தை பார்த்து நீங்க வழிபடுங்க என்று சொல்லிட்டா அப்ப நாங்க இவ்வளவு நாள் செஞ்சது என்னன்னு யோசிக்க வருமா இல்லையா? இளங்குறீங்களா? வழிபாடோடு உள்ள ஒரு கூட்டத்தை பார்த்து நீங்க வழிபடுங்க ஒரு கட்டளை வருதுன்னா அர்த்தம் என்ன? ஏதோ ஒரு மாறுபாடு நடந்திருக்கு என்று யோசிக்க வேண்டி வரும். சஹாபாக்கள் இப்படி யோசிக்கிறதுக்கும் அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஆயத் இறக்கல. சஹாபாக்கள் இப்படி யோசிக்கிறதுக்கும் அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஆயத் இறக்கல. அல்லாஹ் தஆலா எப்படி சொல்றான்? உங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிபடுவாங்கன்னா நீங்க கஷ்டப்படுவீங்க என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றான். வலக்கின்னல்லாஹ ஹப்பப இலைக்குமுல் ஈமான், என்றாலும் அல்லாஹ் தஆலா உங்களுடைய உள்ளங்கள்ல ஈமானுடைய முஹப்பத்தை போட்டான். யார் போட்டான்? யார்? அல்லாஹ் போடுறான். எதை போடுறான்? ஈமானுடைய முஹப்பத்தை. எங்க போடுறான்? சஹாபாக்கள் உள்ளங்கள்ல. வலக்கின்னல்லாஹ ஹப்பப இலைக்குமுல் ஈமான், என்றாலும் அல்லாஹ் தஆலா உங்களுடைய உள்ளங்கள்ல ஈமானுடைய முஹப்பத்தை போட்டான். மட்டுமில்ல வஸய்யனஹு ஃபீ குலூபிக்கும், உங்களுடைய உள்ளங்கள்ல அந்த ஈமானை கொண்டு அலங்காரம் போட்டான். ஈமானுடைய அலங்காரத்தை உங்களுடைய உள்ளத்துல போட்டான். ஈமானுடைய முஹப்பத்தையும் போட்டான், அலங்காரத்தையும் போட்டான். ஷைத்தான் ஹுப்பு துனியாவையும் போடுறான், துனியாவுடைய முஹப்பத்தையும் போடுறான், அதை அலங்கரிச்சும் காட்டுறான்.
அல்லாஹ் தஆலா சஹாபாக்களுக்கு அவனோட உள்ளங்கள்ல ஈமானுடைய மஹப்பத்தையும் போட்டான், ஈமானுடைய அலங்காரத்தையும் போட்டான். இப்ப சஹாபியோட உள்ளத்துல நிஃபாக் இருக்குமா? எந்த உள்ளத்துல அல்லாஹ் ஈமான்ட மஹப்பத்தை போட்டான் என்று அல்லாஹ்வே சொல்றானோ, எந்த உள்ளங்கள்ல அல்லாஹ் ஈமானை அலங்கரித்தேன் என்று அல்லாஹ்வே சொல்றானோ, அந்த உள்ளங்கள்ல ஈமானுக்கு மாற்றமான எதுவும் இருக்குமா? நிஃபாக் இருக்குமா? முனாஃபிக்தனம் ஈமானுக்கு மாற்றமானது, ஷிர்க் ஈமானுக்கு மாற்றமானது, குஃப்ர் ஈமானுக்கு மாற்றமானது. எதையாவது நினைச்சு பார்க்கலாமா அந்த உள்ளங்கள்ல? வலக்கின் அல்லாஹ் ஹப்பப இலைக்குமுல் ஈமான வஸய்யனஹு ஃபீ குலூபிக்கும் வகர்ரஹ இலைக்குமுல் குஃப்ர வல் ஃபுசூக வல் இஸ்யான். அல்லாஹ் தஆலா உங்களுடைய உள்ளங்கள்ல இலைக்கும் உங்களுடைய உள்ளங்கள்ல என்று சஹாபாக்கள் இருக்கிறான். உங்களுடைய உள்ளங்கள்ல குஃப்ர பெரும் பாவத்தை மாறுபாட்ட வெறுப்புள்ளதாக ஆக்கினான். நபிமார்கள் மாசூம்கள். நபிமார்கள் என்ன சொல்றேன்? மாசூம்கள் என்றா நபிமாரால பாவம் நடக்காது. நபிமாரால பாவம் நடக்கவே நடக்காது. நபிமார்கள் பாவத்திலிருந்து பரிசுத்தமானவர்கள். சஹாபாக்கள் மஹ்பூதுகள். சஹாபாக்கள் சொல்லுமா? மஹ்பூதுகள். மஹ்பூதுகள் என்றால் பாவத்திலிருந்து, அதனுடைய கெடுதியிலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள். பாவத்திலிருந்து, பாவத்துடைய கெடுதியிலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள் சஹாபாக்கள். இதுதான் நம்ம குர்ஆன்ல சொல்றான், ஈமானுடைய அன்பையும் அலங்காரத்தையும் உள்ளத்துல போட்டு குஃப்ர்ல பெரும் பாவத்துல மாறுபாடு செய்யறதுல வெறுப்ப உண்டாக்கினான் என்று அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றான், உலாயிக ஹுமுர் ராஷிதூன், அவர்கள் தான் நேர்வழி உள்ளவர்கள். யாருக்காவது நேர்வழி அடைகிறதா இருந்தா அவங்களை பின்பற்றி தான் அடையலாம். நான் முன்னால சொன்னேன், உலாயிக ஹுமுஸ் சாதிகூன் மாதிரி தான் உலாயிக ஹுமுர் ராஷிதூன். யாராவது நேர்வழி அடைவதானால் சஹாபாக்களை பின்பற்றி தான் அடையலாம். அப்ப சஹாபாக்களால பாவம் நடக்கலையா? சஹாபாக்களால பாவங்கள் நடந்ததா? ஹதீஸ்கள் வருது. அதை எப்படி பின்பற்ற? அதை எப்படி பின்பற்ற சொல்லுங்க பாப்போம். சஹாபாக்களால பாவங்கள் நடந்ததாக எங்கெல்லாம் ஹதீஸ்கள் வருதோ அங்கெல்லாம் பாவத்துக்கு பின்னால சஹாபி என்ன செஞ்சார் என்று வருது. சஹாபி பாவம் செஞ்சதுக்கு பின்னால என்ன செஞ்சாரோ அந்த விஷயத்த நாங்க பாவம் செஞ்சதுக்கு பின்னால செய்யறதுக்காக வேண்டிதான் அல்லாஹ் தஆலா இந்த நிலைமை உண்டாக்கினான். சஹாபாக்கள் மஹ்பூதுகள், பாதுகாக்கப்பட்டவர்கள். அவர்கள் தவறுகள் நடந்தன என்ற நிலைமை வந்தா உடனடியாக நிம்மதியற்று போய் திக்கில்லாமல் தடுமாறி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து தௌபாவ நபி ஸலாம் அவர்களிடம் தௌபாவுக்காக வேண்டி சமர்ப்பணமாகி அந்த வாமிதியா அந்த கோத்திரத்து பெண்மணி ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் நான் விபச்சாரம் செஞ்சுட்டேன். நபி ஸலாம் சொன்னாங்க, நீ அப்படி செஞ்சிருக்க மாட்டேன், அடுத்து போச்சேன், நானடா வீட்டுக்கு ஓடி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, என்ன சொல்லுங்க பாபா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, நீ செஞ்சிக்க மாட்டேன். மறுவாயை மல்லு கட்டுவான்,
வீட்டுக்கு போயிருப்பேன் என்னை மாதிரி ஒருத்தர் இருந்தா. சஹாபியா திரும்ப அடுத்த போகத்தால வந்தா வந்து சொன்னா என்ன யார சொல்லலாம் என்னால தவறு நடந்துச்சு சொன்னாங்க. இல்ல அப்படி செஞ்சிருக்க மாட்டாரு. அடுத்த முகத்தால வந்தா மத்த முகத்தால வந்தா கடைசியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க புள்ளை பெற்றுவார் சொன்னாங்க. புள்ளை பெற்று வந்தா பால் குடிச்சு முடிஞ்ச பின்னால வாண்டாம் ரொட்டியோட வர்றா இந்த புள்ள ரொட்டி சாப்பிடுறத காட்டுறா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முன்னால. இப்ப அந்த பெண்ணுக்கு ஹஜ் நிறைவேற்றப்பட அவளுடைய ரத்தம் பீரிட்டு பாஞ்சி ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மேல படுது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சீண்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க லகத் தாபத் தௌபத்தன் லகத் தாபத் தௌபத்தன் லவ் குஸிமத் அலா அஹ்லில் ஹிஜாஸி லவ் குஸிமத் அலா அஹ்லில் ஹிஜாஸ் இந்த தௌபா இருக்குது இந்த பெண்மணி செய்த தௌபா இது ஹிஜாஸ்ல உள்ள அவ்வளவு பேருக்கும் பங்கு வைக்கப்பட்டாலும் லதாபு அவர்களுடைய அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்படும். அவ்வளவு பெரிய தௌபா செஞ்சா சஹாபாக்களால ஏதும் நடந்தா அதுக்கு பின்னால சஹாபாக்களுடைய அந்த நிம்மதி அற்று போற தன்மை அந்த அவ்வளவு உணர்வோட தௌபா செஞ்ச அந்த தன்மை இருக்குதே அந்த தன்மை எங்கள்கிட்ட வரணும். எங்கட பாவங்களுக்கு பின்னால வந்துச்சா வந்துச்சா நாங்க சஹாபாக்களை பின்பற்றுவோம் அர்த்தம். எந்த ஒரு சஹாபியும் தௌபா இல்லாம மௌத்தா போக மாட்டாங்க. மௌத்தா போகவும் இல்லை எந்த ஒரு சஹாபியும். நான் அடிக்கடி சொல்ற விஷயம் தான் சஹாபி வாள் எடுத்து இன்னொரு சஹாபியை வெட்டுறார். என்ன செய்யறார்? வாள் எடுத்து இன்னொரு சஹாபிய வெற்றார். கொலை நடக்குது. கொலை அந்த இடத்துலயும் அந்த வெட்டின சஹாபி இருக்கிறாரே அவர் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தான் நாடினார். சஹாபி வாள் எடுத்து இன்னொரு சஹாபியை வெற்றார். சஹாபி வாள் எடுத்து இன்னொரு சஹாபியை வெற்றார். ஆனா வெட்ட கொள்ளையும் அல்லாஹ்வுடைய பொருத்தம் தான் அவருடைய நோக்கமா இருந்திருக்கும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லி சொல்றான். வல்லதீன மஅஹு அவர்களுடன் இருக்கிறார்களே அந்த சஹாபாக்கள். வல்லதீன மஅஹு என்றா அவர்களுடன் இருப்பவர்கள் என்றா யாரு? சஹாபாக்கள். அவங்க எப்படிப்பட்டவங்கடா? அஷித்தாஉ அலல் குஃபார் காபிர்கள் மீது கடினமானவர்கள். ருஹமாஉ பைனஹும் அவர்கள் மத்தியிலே இரக்கமானவர்கள். தராஹும் ருக்கஅன் சுஜ்ஜதா அவர்களை நீங்கள் பார்த்தால் ருக்கூவிலும் சுஜூதிலும் தான் பார்ப்பீர்கள். வேற அர்த்தம் சொல்லுங்க பாப்போம். இருக்கு மோலானா வேற அர்த்தம் சொல்லுங்க பாப்போம். இந்த வார்த்தை சொல்லுது சஹாபி வாழ்ந்ததே ருக்கு சுஜூதுல இருந்து. தராஹும் ருக்கஅன் சுஜ்ஜதா நீங்க அவங்கள பார்ப்பீங்க ருக்குலையும் சுஜூதுல. அப்படின்னா சஹாபி கிட்ட இருந்து மாறுபாடு நடக்காது. சஹாபி கிட்ட இருந்து நடக்கிறது வழிபாடு மட்டும்தான். தராஹும் ருக்கஅன் சுஜ்ஜதா நீங்க அவங்கள பார்த்தா ருக்குலையும் சுஜூதுலையும் தான் பார்ப்பீர்கள். يبتغون فضلا من الله ورضوانا அவங்க எதை செஞ்சாலும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் சிறப்பையும் அருளையும் நாடித்தான் செய்கிறார்கள். சஹாபி அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடாம எந்த வேலையும் செய்யறது எந்த வேலையும் இல்லை. ஹஜ்ரத் அலி முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுமா இடையில யுத்தம் நடந்துச்சு தானே இல்லையா? விளங்குறீங்களா நான் கேட்கிற கேள்வி? ஹஜ்ரத் அலி முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுமா இடையில என்ன நடந்துச்சு? யுத்தம் நடந்துச்சு.
ஆயிரக்கணக்கான முஸ்லிம்கள் கொலை செய்யப்பட்டாங்க, சஹாபாக்களும். இப்ப யார் சொர்க்கம் யார் நரகம் கேட்கிறதா? நஊது பில்லாஹ். எல்லா சஹாபாக்களும் சொர்க்கவாதி. 100% அவ்வளவு சஹாபியும் சொர்க்கவாதிகள் என்று எண்ணம் கொள்ளாதவர் முஃமினா இருக்க மாட்டார். அப்ப யாரு ஹக்குல யாரு பாத்தில்ல சொல்லுங்க? 2 பேரும் ஹக்குல. என்ன சொல்லுங்க? 2 பேரும் ஹக்குல. கவனமா கேளுங்க, விளங்குறதுக்கு முயற்சி செய்யுங்க. வாழ்க்கையில உங்களுடைய எவ்வளோ பெரிய சந்தேகங்கள் நிவர்த்தியாரு. கவனமா கேளுங்க. ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொலை செய்யப்பட்டாங்க, ஷஹீதான. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு খিলাফத்துக்கு வந்தாங்க, ஆட்சிக்கு வந்தாங்க. ஹஜ்ரத் உஸ்மான் உம்மவி, ஹஜ்ரத் முஆவியா உம்மவி ரலியல்லாஹு அன்ஹுமா. அது உஸ்மானும் முஆவியாவும் ஒரே குடும்பம் ரலியல்லாஹு அன்ஹுமா. உம்மவி கோத்திரம். ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, உடனடியா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுக்கு கிசாஸ் எடுக்கணும். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொலை செய்யப்பட்டதுக்கு யார் கொலை செஞ்சாங்களோ அவங்கள பகரமா கொலை செய்யணும். கொலைக்கு பகரமா கவனிங்க. இங்க தண்ணி எடுக்க போறார், சரியா? தண்ணி குடிக்கிறது கேட்டேன், தண்ணி எடுக்க போறார், போதுமா? இல்லைங்களா? இப்ப கவனி, என்ன சொல்லி வந்தேன்? என்ன சொன்னேன்? அவர் எழுதி போனார். அதான் என்ன சொல்லி வந்தேன்? ஹஜ்ரத் உஸ்மானும் முஆவியாவும் ஒரே குடும்பம். குடும்பத்துக்கு தான் ஹக் இருக்குது, குடும்பத்துக்கு தான் உரிமை இருக்குது. கொலையாளியுடைய கொலை செய்யப்பட்டவருக்கு பாரமா கிசாஸ கேட்கிறது. கிசாஸ் என்ன? கொலைக்கு பாரமா கொலை செய்யறது கிசாஸ். நான் சொன்னேனே, கவனமா கேட்க வேண்டிய இடம் உண்டு. கொஞ்சம் நீங்க தண்ணியும் வந்து சேரது, கொஞ்சம் நீங்க எதுவா வாங்க. அவ்வளவு கவனம். இந்த அளவு கவனிக்கிறது காரணம் என்ன தெரியுமா? ஸ்கூல் போனா கோபம் இல்லைன்னா நான் விளங்க வைப்பேன் உங்களுக்கு. சும்மா கோபம் வரும் உங்களுக்கு, பிரச்சனை இல்லை. ஸ்கூல் 365 நாள் எத்தனை நாள் நடக்கும் அதே தெரியா? சரி, 215 நாள் என்று வைங்களே. இதுல ஒரு மாசத்துக்கு மேலால விளையாடுறதுக்கு ஒன்று ஒதுக்குறோம் இல்லையா? எதுக்கு? விளையாட. பராக்குக்கு ஒரு மாசம். என்னத்துக்கு? பராக்குக்கு ஒரு மாசம். மற்ற காலங்கள்ல பாடம் நடக்கிறது எத்தனை நாள்? அந்த டே, இந்த டே, காதலர் டேக்கு நம்ம என்னால பாடம் நடக்கிறது. இப்போ ஒரு நாளைக்கு எத்தனை பாடம் நடக்கும்? ஒரு நாளைக்கு 9 பாட நேரமா? 9 9ல 4 பாடம் வேணும்னா நடக்கும். முக்கி காக்கி 4 5. மற்ற நேரத்தில் என்ன செய்யற? கைவார அடிக்கிற, கச்ச 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 கச்ச. ஒரு படத்தை பேசுற, இன்னொருத்தன் படத்தை திருப்பு. ஒருத்தன் படம் பேசுற, இன்னொருத்தன் படம் திருப்பு. அதுக்கப்புறம் 2 விட்டு கொண்டு சண்டை லெவல்ல பேசி நிக்க. அடி தட்டிலே முடியற. நடக்கலையா? நான் போய் பேசுறேன்னா அடுத்து சொல்றேனும். அங்க போய் படிச்சதே கவன ஈனத்தை. எதை படிச்சத? கவன ஈனமா நடப்பது எப்படி? எல்லா உருப்படாயும் தேவை. அங்க ஒருத்தன் போனா எட்டி பாக்குறேன், இங்க போன, இங்க போனா அங்க பாக்குறேன், இங்க போனா பாக்குறேன். அதுதான் இங்க அந்த மனுஷன் பேக தூக்கணும் போற, அதையும் பார்த்து கொண்டு. அதான் கேட்டேன், என்ன கலர் சாரம் கொடுத்தீங்க? யாரும் சொல்ல மாட்டீங்க. சொல்லுங்க பாப்போம். 7 சொல்லுங்க பாப்போம். அவ்வளவு கவனமா பார்த்தீங்க. பின்னால அவர் போகல, பின்னால பாத்தீங்களா இல்லையா?
சொல்லலாமா அவர் எந்த கால சாரமூர்த்தினாரு? அவ்வளவு கவனம், அவ்வளவு கவனம். சரி, கவனிப்போமா? கவனிப்போமா? என்ன சொல்லி வந்தேன்? இப்ப கேளுங்க. ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய கொலைக்கு பகரமா கிசாஸ் எடுக்கணும் என்றது அல்லாஹ்வுடைய கட்டளை. இது அல்லாஹ்வுடைய கட்டளை. கொலைக்கு கொலை. குத்திப அலைக்குமுல் கிசாஸு ஃபில் கத்லா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். உங்களுக்கு கொலையாளிகளுடைய விடயத்துல கிசாஸ் கட்டாயமாக்கப்பட்டது. கொலை செஞ்சா அதுக்கு பாரமா கொலையாளியே கொலை செய்யணும். இப்ப இத தலபு செய்யணும். யாருக்கிட்ட? கலீஃபா கிட்ட, காவி கிட்ட போய் சொல்லணும், ஏண்ட இந்நாள் கொலை செய்யப்பட்டிருக்கிறதுக்காக வேண்டி இன்னின்ன கொலையாளிகளை நீங்க கொலை செய்யணும் என்று வேண்டுகோள் விடுப்பது குடும்பம். வேண்டுகோள் விடுப்பது யாரு? குடும்பம். ஹஜ்ரத் முஆவியா, ஹஜ்ரத் உஸ்மானுடைய குடும்பம் ரலியல்லாஹு அன்ஹு. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய கொலைக்கு பகரமா முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு கிசாஸ வேண்டினாங்க ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட. அவ எதை கேட்டாங்க? அல்லாஹ்வுடைய கட்டளையை முன்னுக்கு வச்சாங்க. அல்லாஹ்வுடைய கட்டளை எது? கிசாஸ். கிசாஸ் என்று அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றுமாறு கேட்டார். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, பையத் செய்யுங்க. பைஅத் என்ற அல்லாஹ்வுடைய கட்டளையை ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு முன் வச்சாங்க. இந்த முரண்பாடு தான் யுத்தமா மாறுச்சு. இந்த முரண்பாடு தான் என்னவா மாறுச்சு? யுத்தமா மாறுச்சு. இப்ப முஸ்லிம்களுக்கு ரெண்டு கூட்டமா பிரிஞ்சு யுத்தம் நடக்குது. இப்ப இதை எப்படி பார்க்கணும் குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்றாங்க. முஸ்லிம்கள் ரெண்டு கூட்டமா பிரிஞ்சு யுத்தம் செய்றாங்கடா, அதை எப்படி நீங்க பார்க்கணும் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். وَإِنْ طَائِفَتَانِ مِنَ الْمُؤْمِنِينَ اقْتَتَلُوا فَأَصْلِحُوا بَيْنَهُمَا فَإِنْ بَغَتْ إِحْدَاهُمَا عَلَى الْأُخْرَى فَقَاتِلُوا الَّتِي تَبْغِي حَتَّى تَفِيءَ إِلَى أَمْرِ اللَّهِ حَتَّى تَفِيءَ إِلَى أَمْرِ اللَّهِ. முஃமின்கள் ரெண்டு கூட்டமா பிரிஞ்சு யுத்தம் செய்றாங்கடா, நீங்க என்ன செய்யணும்டா? ரெண்டு பேருக்கும் மத்தியில சமாதானம் செஞ்சு வைக்கணும். இல்ல அதுல ஒரு கூட்டம் அத்துமீறி யுத்தம் செய்றாங்கடா, அதுல அழிச்சாட்டியம் புரியக்கூடியவர்களுக்கு எதிராக நீங்களும் சேர்ந்து யுத்தம் செய்யுங்க. எது வரைக்கும் ஹத்தா தஃபியா இலா அம்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய கட்டளையின் பக்கம் அவர்கள் வரும் வரை. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, பைஅத் என்ற அல்லாஹ்வுடைய கட்டளையின் பக்கம் வரும் வரை நான் யுத்தம் செய்வேன். ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, கிசாஸ் என்ற அல்லாஹ்வுடைய கட்டளையின் பக்கம் வரும் வரை நான் யுத்தம் செய்வேன். ரெண்டு பேருடைய விருப்பமும் அல்லாஹ்வுடைய பொருத்தம். ரெண்டு பேருடைய விருப்பமும் என்ன சொல்லுவோம்? அல்லாஹ்வுடைய பொருத்தம். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆன் திலாவத் செய்ய கொள்ள அபூ ஸுரா ரஹிமஹுல்லாஹ் என்ன சொன்னேன்? ஸரார் இப்னு ஜமுரா கனானி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆன் ஓதக்குள்ள குர்ஆனுடைய ஒரு ஆயத்து இருக்கு. அந்த ஆயத்து வந்தா சொல்லுவாங்களா, وَنَزَعْنَا مَا فِي صُدُورِهِمْ مِنْ غِلٍّ إِخْوَانًا عَلَى سُرُرٍ مُتَقَابِلِينَ. சொர்க்கத்துக்கு சொர்க்கவாதிகள் எல்லாம் போயிட்டா துனியால சண்டை பிடிச்ச ரெண்டு பேர் இருப்பாங்க சொர்க்கத்துல. நானும் மஷ்ரூப் மௌலைன்னு வைங்களே, ரெண்டு பேரும் துனியால ஜெம்மப்பா, ஆனா ரெண்டு பேரும் சொர்க்கத்துக்கு வந்துட்டோம். கவனிக்கிறீங்களா? ரெண்டு பேரும் எங்க வந்துட்டோம்? சொர்க்கத்துக்கு வந்துட்டோம். துனியால ரெண்டு பேரும் சமாதானமாகவே இல்லை. ஆனா சொர்க்கத்துள்ளுக்கு வந்த பொருள் அல்லாஹ் என்ன செய்வான்டா, எங்க ரெண்டு பேருடைய உள்ளத்துல இருக்கிற குரோதத்தை கலட்டி எடுத்துருவான். கலட்டி எடுத்த பின்னால நாங்க ரெண்டு பேரும் சகோதரர்களா மாறுவோம்.
சந்தோஷமா முகத்துக்கு முகம் சந்திப்போம் என்று குர்ஆன் சொல்லுது. وَنَزَعْنَا مَا فِي صُدُورِهِمْ مِنْ غِلٍّ إِخْوَانًا عَلَى سُرُرٍ مُتَقَابِلِينَ. சந்தோஷமா ரெண்டு பேரும் முகத்துக்கு முகம் சந்திப்பாங்க என்ற இந்த ஆயத்தை ஓதினா அது சொல்லுவாங்களாம், இது எனக்கும் முஆவியாவுக்கும் உள்ள ஆயத்தோ. யார் சொல்ற? ஹஜ்ரத் அலி சொல்லுவாங்களாம், இது எனக்கும் முஆவியாவுக்கும் உள்ள ஆயத்தோ. இதுதான் அவங்களுக்கு இடையில இருந்த பிரச்சனை. ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ரோமுடைய தலைவர் கடிதம் அனுப்பினார். உங்களுடைய தலைவர் ஒதுக்கிட்டார் என்று கேள்விப்பட்டோம், நீங்க அனுமதிச்சீங்கடா அலிக்கு எதிராக யுத்தத்துக்கு நாம உங்களுக்கு பட தருவோம். அதற்கு முஆவியா பதில் கடிதம் எழுதினாங்க. எப்படி தெரியுமா? நீங்க படையெடுத்து வருவீங்கடா அலியுடைய பட தளபதியா முஆவியாவை கண்டுகொள்வீங்க. நீங்க படையெடுத்து வருவீங்கடா அலியுடைய பட தளபதியா யாரை காணுவீங்க? முஆவியாவை கண்டுகொள்வீங்க. ரலியல்லாஹு அன்ஹு அஜ்மஈன். இந்த இஸ்லாமிய நாகரிகம் படித்தவர்கள், நாகமண்டா பாம்பு, ரிகமண்டா விஷம். நாகமண்டா விஷப்பாம்பு, ரிகமண்டா விஷம். இஸ்லாமிய நாகரிகம் படித்தவர்கள் தவறாக புரிந்தார்கள் என்பதற்காக சஹாபாக்களுடைய அந்தஸ்தில் எந்த குந்தகமும் ஏற்பட மாட்டாது. மாற்றமாக நீங்கள் மடமை தளத்தில் போய் கற்றீர்கள் என்பதற்காக இஸ்லாமோ அல்லாஹோ அவருடைய தூதரோ உங்களிடமிருந்து நிரபராதியாகி விடுவார்களே ஒழிய இஸ்லாத்தில் எந்த குந்தகமும் ஏற்படுவது கிடையாது. இஸ்லாமிய நாகரிகம் படித்தவங்களுக்கு தான் பிரச்சனை. அவனும் திரும்ப திரும்ப கேள்வி இருப்பான். கேள்விகள் அனைத்துக்கும் பதில் வந்துவிட்டன. அனைத்து கேள்விகளுக்கும் ஹஜ்ரத் அலி முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு பிரச்சனை தான் அவ்வளவு பேர் கொண்டு வருவான். பாருங்க இந்த குர்ஆனுடைய ஆயத்தால் அந்த பிரச்சனை. அதால பாருங்க, குர்ஆனுடைய ஆயத்தால பாருங்க, உங்களுக்கு தெளிவா விளங்கும். எந்த பிரச்சனையும் அங்க இல்ல. சஹாபாக்கள்ல பிரச்சனை உண்டாகும் என்பது ஏற்கனவே முன்னறிவிப்பு செய்யப்பட்டதுதான். முஸ்லிம்ல ஹதீஸ் வருது, சஹீஹ் முஸ்லிம்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அனா அமனத்துல் லிஅஸ்ஹாபி, நான் என்னுடைய சஹாபாக்களுடைய பாதுகாவலன். நான் என்னுடைய சஹாபாக்களுடைய பாதுகாவலன். ஃபைதா ذهبtu அத்தா அஸ்ஹாபி மா யுஅதுன், நான் இந்த உலகத்தை விட்டும் பிரிஞ்சிட்டா என்னுடைய சஹாபாக்களுக்குள்ளால பிரச்சனைகள் வரும். பிரச்சனைகள் வரும் என்றது ஏற்கனவே முன்னறிவிப்பு செய்யப்பட்டது. இப்ப அவர்களுக்குள்ளால் பிரச்சனைப்படுகின்ற இந்த சஹாபாக்களை பத்தி நம்ம சொல்லலாம். யார பத்தி? அவங்களுக்குள்ளால பிரச்சனை பண்ற இந்த சஹாபாக்களை பத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அஸ்ஹாபி அமனத்துல் லி உம்மதி, இந்த என்னுடைய சஹாபாக்கள் என்னுடைய உம்மத்துடைய பாதுகாவலர்கள். அவங்களுக்குள்ளால பிரச்சனை, ஆனா அவங்க உம்மத்துடைய பாதுகாவலர்கள். وَإِذَا ذَهَبَ أَصْحَابِي أَتَى أُمَّتِي مَا تُوعَدُ, எப்ப என்னுடைய சஹாபாக்கள் இந்த உலகத்துக்கு பிரிஞ்சிடுவாங்களோ என்னுடைய உம்மத்துக்கு பிரச்சனைகள் கஷ்டங்கள் வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியா இருந்தா சஹாபாக்கள் மத்தியில பிரச்சனைய ஒருத்தன் கிளறி பிரச்சனை என்று சொல்றான் என்றா அவனை விட கெட்ட முட்டாள் யாரும் இருப்பானா? ஏற்கனவே அறிவிப்பு செய்யப்பட்ட ஏற்கனவே முன்னறிவிப்பு சொல்லப்பட்ட அந்த செய்திகள் என்ன சொல்லுது?
அவர்களுக்கு மத்தியிலே பிரச்சனை இருக்கும் பொழுதும் அந்த சஹாபாக்கள் உம்மத்துடைய பாதுகாவலர்கள் என்று சொல்லுது குர்ஆன். இப்ப அந்த சஹாபாக்களுக்கு விரல் நீட்டினா இந்த பாருங்க, அலி முஆவியா கிடையாது, சண்டை இவனை விட கெட்ட முட்டார் உலகத்துல யாரும் இருக்க மாட்டான். அதனால 100% நாங்க யகீனாக உறுதியாக உறுதி கொள்ள வேண்டிய விடயம்தான், அவ்வளவு சஹாபாக்களும் எங்களுக்கு முன்மாதிரிகள். நாங்கள் சஹாபாக்களை பின்பற்றி ஈமானியத்தை இஸ்லாத்தை அடைய வேண்டியவர்கள். 100% அவ்வளவு சஹாபாக்களும் சொர்க்கவாதிகள். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், சஹாபாக்களுக்கு இடையில அந்தஸ்துகள் இருக்குது. அந்தஸ்துகள் சிலரை விட அல்லாஹ் சிறப்பாக்கினான். ரசூல்மார்களுக்கு மத்தியில் அந்தஸ்துகள் இருக்குது. தில்க ருசுலு ஃபضلنا بعضهم على بعض. ரசூல்மார்கள் சிலரை விட நாங்க சிறப்பாக்கினோம் என்று குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்றானே, இத போல சஹாபாக்களை பத்தியும் சொல்றான். லா யஸ்தவி மின்கும் மன் அன்ஃபக மின் கப்லில் ஃபத்ஹி வ காத்தல். உங்கள யாரெல்லாம் மக்கா வெற்றிக்கு முன்னால ஈமான் கொண்டு தந்த பொருளை செலவழிச்சு ஜிஹாதுல ஈடுபட்டாங்களோ அவங்களுக்கு யாரும் சமமாக முடியாது. உலாயிக அஅமு தரஜா, அவர்கள் தான் அல்லாஹ் இடத்துல மிக உயர்ந்த அந்தஸ்துள்ளவர்கள். மினல்லதீன அன்ஃபகு மின் பஅது வ காத்தலு. அதுக்கு பின்னால மக்கா வெற்றிக்கு பின்னால யாரெல்லாம் ஈமான் கொண்டு பொருளை செலவழிச்சு யுத்தங்கள்ல ஈடுபட்டார்களோ அவர்களை விட முன்னால் செய்தவர்கள் அந்த சால் உயர்ந்தவர்கள் என்று சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், வகுல்லம் வஅதல்லாஹுல் ஹுஸ்னா. எல்லா சஹாபாக்களுக்கும் அல்லாஹ் சொர்க்கத்தை வாக்களித்தான். ஹுஸ்னா என்றா அல்லாஹ் கிட்ட சொர்க்கம். லில்லதீன அஹ்ஸனுல் ஹுஸ்னா வ ஜியாதா. துனியாவுடைய வாழ்க்கையில நல்ல அமல்கள் செஞ்சவங்களுக்கு அல்லாஹ் தஆலா ஹுஸ்னாவையும் கொடுப்பான், மேலதிகமாகவும் கொடுப்பான் என்றதுக்கு தஃப்சீர் எடுத்து பாருங்க. அல் ஹுஸ்னா ஹியல் ஜன்னah. ஹுஸ்னா என்றது சொர்க்கம். அஸ்ஸியாதா ஹியன் நظر இலா வஜ்ஹில் கரீம். அஸ்ஸியாதா என்றது அல்லாஹ்வுடைய அந்த வதனத்தை தரிசிக்கிறது. அல்லாஹ் ஒவ்வொரு மூமினும் பார்ப்பாங்களா இல்லையா? பார்ப்பாங்களா இல்லையா? கியாமத்தில் அல்லாஹ் தஆலா எல்லா மூமின்களும் பார்ப்பாங்க. சொர்க்கத்தில் அல்லாஹ்வுடைய தரிசனம் தான் சொர்க்கவாதிகளுக்கு கொடுக்கப்படுற பெரிய இன்பம். அப்ப ஹுஸ்னா என்றது ஒவ்வொரு சஹாபிக்கும் வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம். சூரத் தஹரீமுடைய 8வது ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், யௌம லா யுஹ்ஸில்லாஹு அன்-நபிய்ய வல்லதீன ஆமனூ மஅஹ். அல்லாஹ் தஆலா கியாமத்துடைய நாளையில தண்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேவலப்படுத்த மாட்டான். கேவலப்படுத்துவானா நபி அலைஹிஸ்ஸலாத்தை கேவலப்படுத்த மாட்டான் என்று சொல்லிட்டு தொடர்ந்து சொல்றான், வல்லதீன ஆமனூ மஅஹு. நபி அவர்களுடன் யாரெல்லாம் ஈமான் கொண்டார்களோ அந்த எந்த ஒரு சஹாபியையும் கேவலப்படுத்த மாட்டான். கியாமத்துல சஹாபியுடைய ஈடேற்றத்துக்கு 2 நிபந்தனை தான். எத்தனை நிபந்தனை சொல்லுங்க? எத்தனை நிபந்தனை? 2. ஒன்று நபி அலைஹிஸ்ஸலாத்தோட ஈமான் கொண்டது. ஒன்று என்ன? நபி அலைஹிஸ்ஸலாத்தோட ஈமான் கொண்டது. அப்படி இல்லைன்னா ஈமான் கொண்டு ஈமானிய நிலைமையில நபியுடன் இருந்தது. 2வது அதே ஈமானோட மௌத்தானது. அதே ஈமானோட மௌத்தான எந்த ஒரு சஹாபியையும் அல்லாஹ் கியாமத்துல கேவலப்படுத்த மாட்டான் என்றா கண்ணியப்படுத்துவான். அவன் சொர்க்கத்தை கொடுத்து அவன் அரசுடைய நிழலை கொடுத்து அவன் எதெல்லாத்தையும் கொண்டு கியாமத்துல கண்ணியப்படுத்துறானோ அது அவ்வளவையும் கொடுத்து கண்ணியப்படுத்துவான் சஹாபாக்களை.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தசுப்பு அஸ்ஹாபி, என்னுடைய சஹாபாக்களை நீங்க ஏசவானாம். வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய ஆத்மா எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக, லவ் அன்ஃபகா அஹதுக்கும் மிஸ்ல உஹுதின் ذهبا ما بلغ مد احدهم ولا نصيبه, உங்கள ஒருத்தர் முழு உஹது மலை அளவு தங்கத்தை அல்லாஹ்வுடைய பாதையில செலவழித்தாலும் என்னுடைய சஹாபி செலவழித்த ஒரு புடிக்கு அது சமமாகாதுன்னா, ஒரு புடி அரை புடி தானியத்தை செலவழிச்சிருப்பார் சஹாபி. நாங்க சஹாபாக்களுக்கு புறவு வந்தவங்க உஹது மலை அளவு தங்கத்தை செலவழிச்சிருந்தாலும் அதுக்கு சமமாக மாட்டாது என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகாரி ஷரீஃப்ல பதிவாகுது இந்த ஹதீஸ். உஹதுடைய மலையை கண்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 7 கிலோமீட்டர் நெடுப்பமான மலை. எவ்வளவு நெடுப்பம்? 7 கிலோமீட்டர் நீளமான மலை, பிரம்மாண்டமான அகலமான அந்த மலை ஒரு கற்பாறை வெளியில இருக்கிறத விட பல மடங்கு நிலத்துக்குள்ளால புதைஞ்சிருக்கும். யஸ்அலூனக அனில் ஜிபாலி ஃபகுல் யன்சிஃபுஹா ரப்பி நஸ்ஃபா, அந்த மலைகள் இருக்குது, அவைகள் அல்லாஹ் தஆலா நட்டி வச்சிருக்கிறான், ஆணிகளை அடிச்சு வச்சிருக்கிற மாதிரி. அதனுடைய தலையளவு மாதிரி ஒரு சின்ன பகுதி தான் வெளியால இருக்கும், பெரும் பகுதி உள்ளுக்கால இருக்கும். இவ்வளவு பிரம்மாண்டமான உஹதுடைய மலை எத்தனை மெட்ரிக் டன்னா இருக்கும். அந்த பிரம்மாண்டமான பாரத்தை தங்கமாக மாத்தி நீங்க கால்குலேஷன் பண்ண மாட்டீங்க, வேல்யூ பண்ணி முடிக்க மாட்டீங்க. அதனுடைய பெருமதியை எங்களால் உங்களால கணக்கெடுக்க முடியாத அளவு பிரம்மாண்டமான அளவு நாங்க சதகா செஞ்சாலும் சஹாபி செலவழித்த அறப்புடிகள் சமமாகாது. புகாரி ஷரீஃபுடைய ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அது மாதிரி தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா யுஹிப்புஹும் இல்லா முஃமின் வலா யுப்கிதுஹும் இல்லா முனாஃபிக், என்னுடைய சஹாபாக்களை ஒரு முஃமின் அல்லாத வேற யாரும் நேசிக்க மாட்டான், ஒரு முனாஃபிக் அல்லாத யாரும் கோவிக்க மாட்டான் என்றாங்க. சஹாபிய கண்ட கோபம் வரது காபிருக்கு தான். யாரு கோபம் வரும்? கோபம் வர சஹாபிய கண்டா கோபம் வரது காபிருக்கு. நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட ஓதின ஆயத்து தான், இந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் வல்லதீன மஅஹு அஷித்தாஉ அலல் குஃபாரி ருஹமாஉ பைனஹும் தராஹும் ருக்கஅன் சுஜ்ஜதா யப்தகூன ஃபضلا மின் அல்லாஹி வ ரிضவானா ஃபீமாஹும் ஃபீ வுஜூஹிஹிம் மின் அஸரி ஸுஜூத், அவர்களுடைய முகங்கள்ல சுஜூதுடைய அடையாளங்களை நீங்க பார்ப்பீங்க. ذلك مثلهم بالتوراة, அது அவர்களுக்கு தௌராத்துல சொல்லப்பட்ட வர்ணனை. ومثلهم بالإنجيل, அவர்களுக்கு இன்ஜீல்ல சொல்லப்படுற உதாரணம் இருக்குது. كزرع أخرج شطأه فآزره فاستغلظ فاستوى على سوقه, ஒரு விவசாயி ஒரு மரத்தை நாட்டி அந்த மரம் தண்டு விட்டு எழும்பி பிரம்மாண்டமான கிளைகளோடு உள்ள வானலாவிய ஒரு பரந்த மரமாக மாறினதுக்கு பின்னால அதனை நாட்டியவருக்கு அது ஆச்சரியமா இருக்கும், சந்தோஷப்பட வைக்கும். இதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாம் என்ற வித்த விதைச்சி சஹாபாக்கள் என்ற இந்த பிரம்மாண்டமான ஒரு கூட்டத்தை உருவாக்கி எடுத்தாங்களே, இதுதான் அந்த உதாரணம். இந்த விளைச்சலை செய்தவரை அங்கே அது சந்தோஷப்படுத்துகிறது. அதனை கொண்டு காபிர்கள் கோபம் அடைவதற்காக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு சந்தோஷம், காபிர்களுக்கும் சஹாபாக்களை கண்டா கோபம் வர்றது காபிருக்கு தான். யாருக்கு சஹாபாக்களை நினைச்சா, சஹாபாக்களை பத்தி பேசினா, சஹாபாக்களை கண்டா கோபம் வருதோ நினைச்சுக்கோங்க, அவன் காபிர். அவன் முஃமின் இல்ல, அவன் காபிர் தான். அல்லாஹ்வுடைய சுன்னத் என்ன தெரியுமா?
யார் சஹாபாக்கள் எந்த வார்த்தையால ஏசுறானோ அந்த வார்த்தையால அவனை ஏசணும். யார்கிட்ட சொன்ன, யார்கிட்ட வழிமுறை? ஏசுங்களே எல்லாருமா சேர்ந்து அல்லாஹ்வுடைய வழிமுறை. அல்லாஹ் தஆலா சூரா பக்கரால இது சொல்றான், வைதா கீல லஹும் ஆமினு கமா ஆமனன் நாஸ். அந்த மக்களிடத்தில் அந்த குஃபார்கள் இடத்துல சொல்லப்படுது, நீங்களும் இந்த முஃமின்களை மாதிரி ஈமான் கொண்டு வாங்களே, சஹாபாக்களை மாதிரி. ஆமனன் நாஸ் சொன்னா சஹாபாக்களை மாதிரி ஈமான் கொள்ளுங்களே என்று சொன்னா அவங்க சொல்றாங்க, காலு அனுமினு கமா ஆமன சுஃபஹா, இந்த மடையர்களை மாதிரியா நாங்க ஈமான் கொள்ள என்று கேட்கிறான். சஹாபிய மடையர் என்று சொன்னானே, அல்லாஹ் தஆலா அடுத்த வார்த்தையில சொல்றான், அலா இன்னஹும் ஹுமுஸ் சுஃபஹா, அறிந்து கொள்ளுங்கள் அவர்கள் தான் மடையர்கள். யார் சஹாபாக்களை மடையர்கள் என்றானோ அவன் தான் மடையன். அப்ப சஹாபிய முனாஃபிக் அவன் சொல்லுங்க, முனாஃபிக். சஹாபிய காபிர் அவன் காபிர். சஹாபி எந்த வார்த்தையால பேசுறானோ அந்த வார்த்தை அவனுக்கு தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் அல்லாஹ் ஃபி அஸ்ஹாபி, என்னுடைய சஹாபாக்களுடைய விடயத்தில் அல்லாஹ் பயந்துக்கோங்க, அல்லாஹ் பயந்துக்கோங்க. லா தத்தகிதுஹும் கரதம் மின் பஅதி, எனக்கு பின்னால் அவர்களை குறிவைத்து தாக்கும் பொருளாக ஆக்கிக் கொள்ள வேண்டாம். ஃபமன் அஹப்பஹும் ஃபபிஹுப்பி அஹப்பஹும், யார் அவர்களை நேசித்தார்களோ என் மீதுள்ள நேசத்தால் தான் நேசித்தார்கள். வமன் அப்கதஹும் ஃபபிபுக்தி அப்கதஹும், யார் அவர்களை கோபித்தார்களோ என் மீதுள்ள கோபத்தால் தான் கோபித்தார்கள் என்றார். அதனால மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, உண்மையான சஹாபாக்களுடைய முஹப்பத் உள்ளவங்க சஹாபாக்களை மாதிரி வாழுவாங்க. சஹாபாக்கள் நபி அலைஹிஸ்ஸலாத்த உண்மையா முஹப்பத் வச்சாங்க. முஹப்பத் வந்துட்டா கண் பார்க்காது, காது கேட்காது. முஹப்பத் வந்துட்டா சொல்லுங்க, முஹப்பத் வந்துட்டா கண் பார்க்காது, காது கேட்காது. இப்ப கொஞ்சம் சத்தம் வருது மஜ்லிஸ்ல. என்ன பேசுற சப்ஜெக்ட், அப்படியே பேசுற சப்ஜெக்ட் என்னது? முஹப்பத். முஹப்பத், காதல். காதல் ராமன்கள் தான் பொதுவா வாழ்றது, அப்படிதான். முஹப்பத் என்ன விளங்கிடும். முஹப்பத் வந்துட்டா கண் பொட்டையாயிடும், கால் செவுடாயிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹுப்புக ஷை யுஹ்மி வ யுஸ்ஃபிர், நீ ஒரு விஷயத்தை நேசிக்கிறது உன்னை குருடாக்கும் செவுடாக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு வேறொன்றும் வேறல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பத்ருக்கு கூப்பிட்டாங்களா, பத்ருடைய காலத்துல மக்கள் எல்லாம் கதை சொல்லுவாங்க, அதெல்லாம் கதை இல்லை. அடை போயோட உசுறு போகுதுன்னு சொல்றான். ஆஹா, உசுறு போட்டும், காது கேட்காது. வேறொருத்தன் சொன்னது கேட்காது, தான் சொந்தமா வேறோட யோசிக்க மாட்டான். இந்த இடத்துல உசுறு போறா போட்டும், மனைவி விதவார ஆகட்டும், புள்ள அனாதையார ஆகட்டும், சொத்து செல்வம் நாசமா போதா நடக்கட்டும். தபூக்குடைய காலத்துக்கு போகக்குள்ள ஈச்ச பழம் மரத்தில் உள்ள பழம் எல்லாம் பனிய புழுந்து நாசமா போத நடக்கட்டும். கண் வேலைங்காது. இன்னொருத்த சொன்னா கேட்கவும் மாட்டான். இதன் முஹப்பத். இந்த முஹப்பத் சஹாபாக்களுக்கு வந்துச்சு. அதனாலதான் எல்லா வகையான தியாகங்களும் செஞ்சாங்க சஹாபா. இந்த முஹப்பத் அல்லாஹ் ரசூலுடைய விடயத்தில் எங்களுக்கு வரும். எங்களுக்கு இந்த முஹப்பத் அல்லாஹ்வுடைய, அவன் தூதருடைய, அவன் தீனுடைய விடயத்தில் வராம முஃமின்களாக முடியாது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், குல் இன் கான ஆபாவுக்கும், உங்களுடைய பெற்றோர்கள், வாபுனவுக்கும் பிள்ளைகள், வாஸ்வாஜுக்கும் மனைவிமார்கள், வஅஷீரத்துக்கும் வஇஹ்வானுக்கும்
சகோதரர்கள், வாஷீரத்துக்கும் உங்களுடைய குடும்பங்கள், அம்மாளுடைய தரப்புமூஹா நீங்க சேர்த்து வச்ச சொத்து செல்வங்கள், வத்திஜாரத்தும் தக்ஷௌன கசாதஹா நஷ்டம் வரும் என்று பயப்படுற உங்களுடைய வியாபாரம் போன்றவைகள், வமசாக்கினு தரலௌனஹா நீங்கள் பொருந்திக் கொள்ளக்கூடிய வீடுகள், எல்லா துனியாவுடைய விஷயத்தையும் சொல்லிட்டு சொல்றான். இவைகள் அனைத்தும் அஹப்ப இலைக்கும் உங்களுக்கு முஹப்பத்தால் அதிகரித்து விட்டால், மினல்லாஹி வ ரசூலிஹி அல்லாஹ்வையும் அவன் தூதரையும் விட, வஜிஹாதின் ஃபீ சபீலி அவருடைய பாதையிலே ஜிஹாத் செய்வதை விட உங்களுடைய உள்ளத்தில் முஹப்பத்தால் அதிகரித்து விட்டால், ஃபதரப்பஸூ ஹத்தா யஅதி அல்லாஹு பிஅம்ரி நீங்கள் அல்லாஹ் உங்களிடம் அவனுடைய தண்டனையுடன் வருவதை வழிபார்த்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தண்டனை வரும் எப்பண்டா, தீன்ல முஹப்பத்தை விட துனியால முஹப்பத் கூடிட்டா. சொல்லுங்க பாப்போம், நாங்க என்ன முஹப்பத்துல வாழ்றோம்? உள்ளத்துல கைய வச்சு உண்மையா பேச சொல்லுங்க பாப்போம். எங்களுக்கு 5 ரூபாய்க்கு பீத்திங்கிறதுக்கு கண் பொட்டே ஆகுது, கால் செவுட் ஆகுது. என்ன வார்த்தையில் விளங்குதோ தெரியா? 5 ரூபாய்க்கு பீத்தின்ற கூட்டம் என்ன என்னது? சல்லிக்கு வேண்டிய ஒன்று செய்யற சம்பாரிச்சு கொள்றதுக்கு அது ஹராம ஹலாலா? அது உம்மத்துக்கு நான் நலவு செய்யறேன்னா, நஞ்சு விட்டுறேனா, எல்லாத்தையும் உம்மத்துக்கு அநியாயம் செஞ்சு சம்பாதிக்கிறேனா? அதெல்லாம் செய்தி இல்லை. ஏன் பாக்கெட் நிறைய நான் துனியால ஆளாகணும். இவங்களுக்கு தான் துனியால இன்னைக்கு கௌரவமும் கண்ணியமும். கண்ணியம் கௌரவம் யாருக்கு? எப்படியாவது எவன்ட மண்டைய பசாதாக்கியாவது தனக்கு துனியா கிடைக்கணும் என்று முயற்சி செய்யறானே, இவனை தான் பாருங்க எவ்வளவு நல்லா வாழ்றான். மாஷா அல்லாஹ், எவ்வளவு எப்படி எவ்வளவு விளங்குற இல்லையா? எங்களுக்கு படிச்சு தரவான் அதுக்கு போறோம். அடே நீங்க பார்த்த பார்வை வேற, நாங்க பார்த்த பார்வை வேற. நாங்க பார்க்கிற கண்ணு உங்களுக்கு குருடு, நாங்க பார்க்கிற கண்ணு உங்களுக்கு குருடு. அப்போ நாங்க என்ன செய்ய? எங்களுக்கு குருடனுக்கு வழிகாட்டேலான்னு குரான் சொல்லுது. அப்ப அந்த தஹ்தில் உம்ய, அப்ப அந்த துஸ்மிஉ ஸும்ம அவு தஹ்தில் உம்ய. அப்படியா? குரான் சரியா ஓதுனேன் சொல்லுங்க. அப்ப அந்த தஹ்தில் உம்ய வலவ் கானூ லா யுப்சிரூன். இந்த குருடனுக்கு பொட்டேனுக்கு நீங்க வழிகாட்ட போறீங்களா? உங்களால வழிகாட்டலான்னு சொல்லி போறாங்க. அதனால நாங்க பாக்குற கண் உங்களுக்கு பொட்ட, நீங்க பாக்குற கண் எங்களுக்கு பொட்ட. எப்படியும் சம்பாதிக்கலாம், எப்படியாவது துனியால வாழ்ந்துட்டா போதும் என்ற நிலப்பாடு இன்ஷா அல்லாஹ் உடம்புல இருந்து ரூஹ் போகும் வரைக்கும் நடக்காது. இன்ஷா அல்லாஹ் உடம்புல இருந்து ரூஹு போகும் வரைக்கும் நடக்காது என்ற இந்த உறுதிப்பாடு ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலையும் வரணும். உம்மத்துக்காக வேண்டி பாடுபடுறது, உம்மத்துக்கு நலவு செய்யறதுக்கு மட்டும் வாழ்றது, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை மட்டும் அடைய முயற்சி செய்யறது. எங்கட அடைவு என்ன? அல்லாஹ்வுடைய பொருத்தம். முஸ்தபா ரஷாதி அதற்கு வந்தார் பெரிய பள்ளி மதரசாவுக்கு வந்து பிள்ளைகிட்ட ஒரு கேள்வி கேட்டார். பிள்ளைல மஜ்லிஸ்ல வச்சு ஒரு கேள்வி கேட்டார். மதரசால நீங்க ஓதுற நோக்கம் என்ன? சரியா சொன்னீங்கன்னா 500 ரூபாய் தருவேன். இந்தியாவோட 500 ரூபாய் காட்டின அல்ல சரியா? என்ன சொன்ன? யார் பதில் சொன்ன? யார் பதில் சொன்ன? மாணவர் எழுப்பி பதில் சொன்னார், ஏண்ட திருத்தம் அல்லாஹ்வுடைய பொருத்தம் என்றார். என்ன பதில்? மதரசால ஓதுறதுக்கு
சொல்லுங்க. தன்னுடைய திருத்தம் அல்லாஹ்வுடைய பொருத்தம். எவ்வளவு? 500 ரூபாயும் அவருக்கு தான் கொடுத்தார். நான் தான் ஹுத்பால சொன்னேன், 15 வருஷம் படிச்சீங்க, உங்களுக்கு என்ன படிப்புல பிரயோஜனம்? நாங்க படிச்ச படிப்பாவளவும் என்னுடைய வாழ்க்கைக்கு, நாங்க மதரசால ஓதின படிப்பாவளவும் எதுக்கு? என்னதுக்கு சொல்லுங்க? எந்த வாழ்க்கைக்கு? நீங்க படிச்சது கேள்விக்கு பதில் சொல்லுங்க பாபம். நீங்க படிச்சது பொக்கட் நிறைக்கிறது. சொல்லுங்க பாபம். நீங்க படிச்சதுக்கு பொக்கட் நிறைக்கிறது. இன்னைக்கு என்ன முசீபத்தா மதரசாவே கொண்டாந்து ஸ்கூலாக போற, பொக்கட் நிறைக்கிற கூட்டத்தை மதரசாலையும் உருவாக போற. இது பெரிய முசீபத். அதனால சஹாபாக்கள் பொக்கட் நிறைக்கிறதுக்கு எந்த ஒரு வேலையும் செய்யல. அபூ ஹுரைரா நிலத்தை கொத்தி கொண்டிருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, என்ன செய்றீங்க? அபூ ஹுரைரா, மரம் நாட்ட போறேன். இதை விட சிறந்த ஒரு வேலை சொல்லி தரட்டா? உங்களுக்கு இதை விட லாபம் கிடைக்கிற ஒரு வேலை சொல்லி தரட்டா? என்ன சொல்லி கொடுத்த? நீங்க பஜாருக்கு போயிட்டு கடை ஒன்று போடுங்கன்னு நான் சொன்னேன். என்ன சொன்ன? சொல்லுங்க பாப்பா, என்ன சொன்னு? சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, சொர்க்கத்துல மரம் நாட்டப்படும். சாபி சொன்னார், நான் கனிமத்து விலை வாங்குற விற்கிறதுல எனக்கு 300 ஊக்கிய லாபம் கிடைச்சிச்சு, இந்த அளவு யாருக்கும் கிடைக்கலன்னா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? அடுத்த முறை நீங்க ஒரு 600க்கு ட்ரை பண்ணுங்க. சொல்றாங்களே இந்த எருமை கூட்டங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருளாதார பிளான் பண்ணி வச்சாங்க சஹாபாக்கள். ஒரு ஆதாரம் கூட சொல்லுங்க, ஒரு ஆதாரம் கூட சொல்லுங்க. முழு பேரை விழிச்சு கேட்கிறேன் நான். எந்தெந்த வார்த்தைகளால கேவலப்படுத்த முடியுமோ குர்ஆன்ல அவ்வளவு வார்த்தையும் பாவிக்கப்பட்டு இந்த துனியாவுக்கு. துனியா என்ற வார்த்தைக்கு அர்த்தமே கேவலமானது, கீழ்த்தரமானது என்ற அர்த்தம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மல் ஹயாத்து துன்யா ஃபில் ஆখিরাতি இல்லா கலீல். ஆখিরাவுக்கு முன்னால் இந்த துனியா சொற்பம், அற்பம் என்று சொல்றான். வமல் ஹயாத்து துன்யா இல்லா லைபு வலஹு. இந்த முழு துனியாவுடைய வாழ்க்கையும் வீண் விளையாட்டு என்று சொல்றான். விளையாட்டும் பராக்காக்க கூடியதும் என்று சொல்றான். வமல் ஹயாத்து துன்யா இல்லா மத்தாஉல் குரூர். இந்த முழு துனியாவும் ஏமாற்றக்கூடிய ஒரு பொருள் என்று சொல்றான். ஆখিরাவுடைய வாழ்க்கை இருக்குது, அதுதான் வாழ்க்கை என்று குர்ஆன் சொல்லுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் ஒன்று சேர்த்து துனியாவை பிளான் பண்ணினாங்களா? வர சொல்லுங்க பாப்போம். அவ்வளவு PhD ஹோல்டர்மா இருக்குமே எங்க முன்னால அது சொல்லுங்க பாப்போம் ஆதாரங்களோட. நீங்க அவ்வளோ பேரும் மூக்கும் இல்ல, நாக்கும் இல்ல, கண்ணும் இல்ல, காதும் இல்லாம துனியாட பின்னால போனதுக்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களையும் சஹாபாக்களையும் உங்களோட சேர்த்துக்கொள்ள போறீங்களா? இப்படியான கேவலமான ஸ்தானத்துக்கு போவான்னு சொல்றேன். அதனால அல்லாஹ் தஆலா சஹாபாக்கள் மூலமா எங்களுக்கு காட்டின வழி காட்டல், அர்ப்பணம், தீனுக்காக வேண்டி, மார்க்கத்துக்காக வேண்டி, அல்லாஹ்வுக்காக வேண்டி, அவன் தூதருக்காக வேண்டி. அப்படியான அர்ப்பணங்களை உலகத்துல செஞ்சு உண்மையான சுஹதாக்களாக, உண்மையான ஷஹீதுகளாக அல்லாஹ் அடைய எங்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானா. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. எத்தனை பேர் ஆமீன் சொல்லல? ஷஹீதா வேண்டி வருமே, அப்படிதானே? ஷஹீதாரண்ட குழப்பமே, அதுக்கே இவர் துவா செஞ்சுட்டு போறார். அப்படியா? அப்போ ஷஹாதத் ஆசைப்படுங்க, ஷஹாதத் அல்லாஹ் கிட்ட கேளுங்க. ஒவ்வொரு தொழுகையிலையும் அல்லாஹ் கிட்ட ஷஹாதத்தை கேளுங்க. அல்லாஹ் சத்தியமா சொல்றேன், என்னுடைய தூய்மையான அல்லாஹ் கிட்ட கேட்கிற கேள்வி ஜிஹாதுடைய களத்துல ஷஹீதா மௌத்தாகணும் என்றதுதான்.
கேளுங்க. அது கிடைச்சா பிரச்சனையா வந்து சேரும். சொல்லுங்க பாபா. கோழைகளா கேவலப்பட்டு படுக்கையிலே ஹாஸ்பிட்டலையும் செத்து போறதை விட ஜிஹாதுடைய காலத்துல அந்த பஷாரத்தோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யுஃபரு லஹு லிஷஹீத் இன்தல்லாஹி சபஉ கிஸால். ஒரு ஷஹீதுக்கு அல்லாஹ் இடத்துல 7 விஷயங்கள் இருக்குது. யுஃபரு லஹு இன்த அவ்வலி தஃபாத்தின் மின் தமி. முதலாவது ரத்த சொட்டு கீழே உழுறதுக்கு முன்னால் அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிச்சிடுவான். வயுஜாரு மின் அஸாபில் கபர். கபருடைய வேதனை இருக்காது. வயர மக்கானஹு ஃபில் ஜன்னah. சொர்க்கத்துல தான் போய் தங்குற இடத்தை பார்த்து கொண்டுதான் ரூஹ் போகும், மௌத்தாகுவான். வயமனுல் ஃபஸஅல் அக்பர். கியாமத்துடைய அந்த பயங்கரமான திடுக்கம் அவருக்கு இருக்காது. வயுபா அலா ரஸிஹி தாஜுல் வகார். அல் யாகூத்தத்து மின்ஹு கைருன் மின துன்யா வமா அலைஹா. அவருடைய தலையில ஒரு கிரீடம் அணிவிக்கப்படும். அதுல உள்ள ஒரு முத்து, ஒரு மரகதம் முழு துனியாவுடைய வஸ்துக்களை விட சிறந்தது. நாங்க சொல்லலாம். ويزوج باثنتين وسبعين من الحور العين. 72 பெண்களை ஹூருல் ஈன்கள் அல்லாஹ் நிக்காஹ் செஞ்சு கொடுப்பான். ويشفع في 70 من اقاربه. தன்னுடைய நெருங்கிய உறவுகள்ல நரகம் கட்டாயமான 70 பேர்களுடைய விடயத்துல இவருடைய சிபாரிசு அல்லாஹ் கபூல் செஞ்சு சொர்க்கவாதிகளை மாற்றுவான் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மட்டுமில்ல, மாமின் மக்லூமி யுக்லமு ஃபீ ஸபீலில்லாஹி இல்லா ஜாஅ யௌமல் கியாமத்தி வ கல்முஹு யஜ்மா. அல்லௌனு லௌனு தம் வர்ரீஹு ரீஹு மிஸ்க். புகாரி ஷரீஃபுடைய ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஷஹீதுடைய காயங்களோட கியாமத்துடைய நாளையில வெட்டு காயங்களோட ரத்தமோட கொல்ல அந்த மனுஷன் எழுப்பி ஓடுவார். அந்த ஷஹீத் மஹ்ஷர் மைதான்ல கோடிக்கணக்கான மக்கள் முன்னால காயத்திலிருந்து ரத்தம் கொட்ட கொட்ட அல்லாஹ் ஷஹீத கொண்டு வருவான். அந்த ஷஹீதுடைய அந்த காயம் ரத்த நிறமாக இருக்கும். வர்ரீஹு ரீஹு மிஸ்க். அதனுடைய வாசம் கஸ்தூரியுடைய வாசமாக மஹ்ஷருடைய மைதான்ல வீசி கொண்டிருக்கும். சொன்னாங்க, ஒரு நெலும்பு குத்துற மாதிரியாவது ஷஹீத் தன்னுடைய காயத்துடைய வலியை அனுபவிக்க மாட்டான். அல்லாஹ் தஆலா ஷஹீதுக்கு காயத்துடைய வலியை வைக்க மாட்டான். எதிரிகள் ஷூட் பண்ணினாங்களா, வெட்டினாங்களா, அந்த வெட்டுதல், அந்த ஷூட், அது ஒரு நெலும்பு குத்த கொள்ள வர வலிய கூட அந்த ஷஹீதுக்கு கொடுக்காது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், நீங்க எதிரிகளை வெட்டுறீங்க, எதிரிகள் உங்களை வெட்டுறாங்க. இன்னஹும் யஅலமூன கமா தஅலமூன். நீங்க காயப்படுற மாதிரியே அவங்களும் காயப்படுறாங்க. ஆனா வதர்ஜூன மினல்லாஹி மா லா யர்ஜூன். நீங்க அல்லாஹ் கிட்ட அடையறத அவங்க அடைய மாட்டாங்க, எதிரிகள் அடைய மாட்டாங்க. நாங்க எதிரிகளை போராடி வீழ்த்துவோம், அவங்க எங்களை போராடி வீழ்த்துவாங்க. ஆனா அவங்களும் நோவினை அடைவாங்க, நாங்களும் நோவினை அடைவோம். ஆனா அவங்க அல்லாஹ் இடத்துல எதையும் அடைய மாட்டாங்க, நாங்க அல்லாஹ் கிட்ட அடைவோம். இது அல்லாஹ்வுடைய வாக்கா இல்லையா? அல்லாஹ்வுடைய வாக்குறுதியா இல்லையா? மறுவ சொல்லுங்க பாப்போம். சுஹதாக்களா ஆகிறது எப்படி போனாலும் ஷஹீதாக மௌத்தாகிறதுக்கு ஒரு ஆசை எங்களுக்கு வருதுன்னு சொல்லி சொல்லுங்க பாப்போம். பயந்து பயந்து தான் தூங்குற போல. அப்படியா? ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, மம்மாத வலம் யஹ்து வலம் யுஹத்திஸ் நஃப்ஸஹு பிஹி மாத அலா ஷுஅபத்தின் மினன் நிஃபாக். யாரு துனியால ஜிஹாத் செய்யவும் இல்ல, ஜிஹாதுடைய மைதான அடையணும் என்று ஆசைப்படவும் இல்ல, இந்த நிலைமையில மௌத்தானா முனாஃபிக்குகளுடைய ஒரு கிளையின் மீதுதான் மரணிக்கிறான் என்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் சஅல அல்லாஹ் ஷஹாதத பிஸித்கின் பல்லகஹு அல்லாஹு மனாசில ஷுஹதா வ இம்மா தஆலா ஃபிராஷிஹி. யார் அல்லாஹ் இடத்துல உண்மையா ஷஹாதத்தை கேட்பானோ அல்லாஹ் தஆலா
சுஹதாக்களுடைய அந்தஸ்துல அவனை வைப்பான். அவன் கண்ட வீட்டுல படுக்கையில மௌத்தானாலும் சரி என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு